இது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து வெபினார் வந்து நடத்துவோம். தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி டாஸ் அமைப்பு பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோ கிளப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குடையாக தமிழ்நாடு முழுக்க செயல்படுகிறது. தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் முக்கியமான நோக்கம் என்னன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வானவியல் மற்றும் அறிவியலை எளிமையான முறையில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் டாஸோடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. அதனுடைய சில வேலைகளாக ஸ்டார் பார்ட்டி ஒரே நாள் 100 இடங்கள்ல, மூன் ஃபெஸ்டிவல் ஒரே நாள் 200 இடத்துல, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 என்ற நிகழ்வு 6 மாதங்களில் 2024 முடிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு முடிவு செய்து 6 மாதங்களில் 2300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை முடித்திருக்கிறோம். அதுக்கடுத்தது 5000 இடங்களில் அஸ்ட்ரானமி, அதே போலதான் இந்த ஆண்டு 5000 இடங்களில் அஸ்ட்ரானமி பிளான் பண்ணி 6 மாசத்துக்குள்ள 5400க்கும் மேல நிகழ்வுகளை நடத்தி மிகப்பெரிய ஒரு சாதனை. இது மட்டும் இல்லாம 1000 இடங்களில் ஆஸ்ட்ரோ லேப், அரசு பள்ளி மாணவர்களுக்காக அரசு பள்ளிகளிலும் கிராமப்புறங்களிலும் 1000 ஆஸ்ட்ரோ லேப் திட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதையும் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். கடந்த இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நிகழ்வாக யூத் அஸ்ட்ரானமி அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு கல்லூரி மாணவர்களுக்காக அவர்களின் ஆய்வு மனப்பான்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அறிவியல்ல ஒரு பேப்பரை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்காகவும் ஒரு நல்ல திட்டமாக, ஒரு நல்ல நிகழ்வாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, மாநில அளவிலான நிகழ்வு காளீஸ்வரி கல்லூரியில நடத்தி முடிச்சோம். 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த மாதிரியான ஏராளமான நிகழ்வுகளை தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட அனைவரும் பயணிக்க பெரும்பாலோர் காத்திருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த வெபினார்ல கலந்துகிட்டு இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கணும். இது தொடர்பான நிறைய வேலைகளும் நம்ம தொடர்ந்து களத்துல செய்ய வேண்டியிருக்கு. அதுலயும் நீங்க இணையணும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்பதோடு அறிமுகத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சிந்தியாமா ரிசோர்ஸ் பர்சன் அறிமுகம் செய்வாங்க. தேங்க்யூ சாந்திமா. கருத்தாளர் அறிமுகம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக விண்வெளி வாரத்தை கொண்டாடும் பொருட்டு டாஸ் என்று அழைக்கப்படும் நமது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி நடத்தி கொண்டிருக்கும் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் வெபினார் எனும் இந்நிகழ்ச்சியின் 6வது நாளான இன்று கோப்பர்னிக்கன் பிரின்சிபல் அண்ட் ஹவு அஸ்ட்ரானமி டீசென்டட் ஹியூமன்ஸ் எனும் தலைப்பில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூரில் அறிவியல் தொடர்பு, பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் கல்வி பிரிவில், அதாவது ஸ்கோப்பில் தலைவராக பணிபுரிந்து வரும் டாக்டர் நீரஜ் மோகன் ராமானுஜம் அவர்கள். ஹாப்பி டு வெல்கம் யூ சார். நமது கருத்தாளர் ஒரு வானொலி விண்வெளி அறிவியலாளர் மற்றும் 2022ஆம் ஆண்டு இந்திய அறிவியல் இன்ஸ்டிடியூட்டில் தனது PhD பட்டத்தை பெற்று நெதர்லாந்தில் லெய்டன் யூனிவர்சிட்டியிலும் பிரான்சில் உள்ள IAPயிலும் முதுகலை பட்டதாரியாக இருந்தார். சுமார் 15 ஆண்டுகள் விண்வெளி பொது விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கன் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆகியவற்றின் விழிப்புணர்வு குழுக்களின் தலைவராகவும் இருந்துள்ளார். அவரது ஆர்வங்கள் அறிவியல் மனநிலையை ஊக்குவித்தல், பொது களத்தில் வானியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு வானியலை பயன்படுத்துதலாகும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பொது தொடர்பு மற்றும் கல்வி குழுவிலும், லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரியின் இந்திய தொடர்பு குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார். நமது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் ஆஸ்தான விஞ்ஞானிகளில் ஒருவர். ஆழமான வானியல் கருத்துக்களை நேர்த்தியாக, தெளிவாக, எளிதில் புரியும்படி எடுத்துரைப்பதில் வல்லவர். இத்தகைய ஆளுமை மிக்க கருத்தாளரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இவ்வெபினாரில் கலந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியர், அறிவியல் ஆர்வலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் வானியல் தன்னார்வலர்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை நடத்த நம்மோடு இணைந்திருக்கும் ஏர் இந்தியா, பிஷப் ஹீபர் காலேஜ் ட்ரிச்சி மற்றும் ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகியோரையும் வரவேற்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் டாஸில் இது அது 5வது 6வதோ நான் என்ன கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. டாஸ் என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பிஷப் ஹீபர் காலேஜும் இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, 115 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. இந்த செகண்ட் ரைட், ஓகே. இப்போ முழு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே, சரி, சூப்பர். ஓகே, நான் சொல்கிறேன். ஸோ இந்த 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 டாக் வந்து ஒரு ஒரு அறிவியல் மற்ற பட்டதோட இல்லாத ஒரு அறிவியலேருந்து அட்லீஸ்ட் வானவியலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், பொது வாழ்வில் என்ன என்ன கற்றுக்க முடியுங்கிறத பற்றி ஒரு ஸ்லைட்லி ஃபிலசாபிக்கல் டாக் இது. ஸோ அப்பாலஜிஸ் இஃப் ஐ கோ ஆஃப் டேஞ்சன்ட். அறிவியல் வானவியல் வேற திசைக்கு போனால் கொஞ்சம் சாரி. என் பேர் நீரஜ் மோகன் ராமானுஜம். நான் பெங்களூரில் இருக்கிற இந்திய வானியற்பியல் நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வேலை பண்ணுறேன், சிந்தியா மேடம் சொன்ன மாதிரி. ஸோ இந்த இந்த டாக்கில் நான் தமிழ் ஒழுங்காக பேச வராது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் என்னோட இங்கிலீஷ் ஸ்லைடை நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் தமிழ் அப்பப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்துனாக்கா கொஞ்சம் மன்னிச்சுங்க, சரியா இல்லைன்னா மன்னிச்சுங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் ஒரு அறிமுகம். எங்கள் நிறுவனம் இங்கே பெங்களூரில் 1971 அமைக்கப்பட்டது, ஐஏஏ என்று சொல்லி, டிஎஸ்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கட்டியில். ஆனால் ஆக்சுவலாக எங்கள் ஆரிஜின் வந்து 1792ல் மெட்ராஸ் அப்சர்வேட்டரி சொல்லி பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில் கம்பெனி ஆரம்பித்த ஒரு நிறுவனம். 1792ல் மெட்ராஸ் அப்சர்வேட்டரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நுங்கபாக்கம் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னாக்கா பின்னால் ஒரு கிரானைட் பில்லர் தெரியும், அதை நாங்கள் அமைச்ச இடம். அதுக்கப்புறம் 1899 அது கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியாக மாறி, ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி இப்போ 1971 ஐஏஏன்னு பெங்களூரில் அமைக்கப்பட்டது, டிஎஸ்டி அடியில். நாங்கள் இப்போ பெங்களூரில் வந்தீங்கன்னாக்கா எங்கள் நான் இங்கே இருக்கிற பில்டிங் இப்படி தான் இருக்கோம் பார்க்குறதுக்கு. லதாக்கில் ஹான்லேங்கிற இடத்துல எங்களுக்கு அப்சர்வேட்டரி இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 4500 மீட்டர் ஹைட்டில், சீ லெவலின் ஹைட்டில் இருக்கிற கூடிய ஒரு அப்சர்வேட்டரி. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி போன வருஷம் 125வது நூற்றாண்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணது, அதை பற்றி ஸ்டாம்ப் ஒன்று போட்டிருக்காங்க. காவலூர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டில் வாணியம்பாடி பக்கத்தில் ஜவாது மலையில் இருக்கிற காவலூர் அப்சர்வேட்டரி. அதுவும் லேட் 60ஸ்லேருந்து இட்ஸ் பீன் ரன்னிங். அங்கே நிறைய ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்ஸ் ரொம்ப வருஷமாக அங்கே பணிபுரிஞ்சிருக்கு. இங்கே பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஹோஸ்கோட்டைங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு டெக்னாலஜி சென்டரில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அங்கே நாங்கள் லதாக்கில் இருக்கிற டெலிஸ்கோப்பை இங்கேருந்து தான் நாங்கள் ரிமோட்டாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம், ஒன்று. ரெண்டாவது, ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் நாங்கள் தயாரித்து இஸ்ரோவுக்கு கொடுத்து இஸ்ரோ மேலே அனுப்பிச்சது இங்கேருந்து தான். ஸோ ஆஸ்ட்ரோசாட்டுங்கிறது இப்போ 10வது 10th ஆனிவர்சரி இப்போ தான் செப்டம்பர் நடந்தது. ஆஸ்ட்ரோசாட்டில் இருக்கிற மிகப்பெரிய டெலிஸ்கோப், அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலிஸ்கோப்ங்கிறது நீங்கள் ஹோஸ்கோட்டையில் நாங்கள் பண்ணது. அதே மாதிரி 2 வருஷம் முன்னால் ஆதித்யா L1ங்கிற சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் மிஷன் இருக்குது, ஆதித்யா L1ல் இருக்கிற கொரோனோகிராஃபும் ஹோஸ்கோட்டையில் தான் பண்ணிட்டு. அதை தவிர்த்து இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெலிஸ்கோப் ப்ராஜெக்ட், 30 மீட்டர் டெலிஸ்கோப்ங்கிற ப்ராஜெக்ட் ஒரு மெம்பர். அதுக்கு கூட இந்தியா மூலமாக தயாரிக்க அனுப்பக்கூடிய மிரரோட சப்போர்ட் செக்மெண்ட் எக்ஸெட்ரா அதுவும் ஹோஸ்கோட்டையில் தான் பண்ணி அனுப்ப முடியும். அதே மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னாக்கா கௌரிபிந்துங்கிற ஒரு ரேடியோ அப்சர்வேட்டரியும் ராமனுஜன் சேர்ந்து நாங்கள் கலந்து நாங்கள் நடத்துகிறோம். இப்போ புதுசாக வரக்கூடிய சென்டர் மைசூரில் காஸ்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட்டேரியம் நாங்கள் கோளரங்கம் கட்டின்னு இருக்கோம். அது அடுத்த வருஷம் இனாக்ரேட் ஆகிடும். இது உலகத்திலே 2வது LED டோம் கொண்ட ஒரு கோளரங்கமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம டாக்குக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி அது அறிவியல் வானவியல் பற்றி சொல்லுவேன். நான் வானவியல்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்க தான் கொஞ்சம் அப்பப்போ டேஞ்சென்ட்ல அங்கங்கே போயிட்டு இருப்பேன். ஸோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வானத்தை கவனித்து பார்த்து அது என்ன இருக்கக்கூடும் என்று யோசித்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால அஸ்ட்ரானமிங்கிறது ஓல்டஸ்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன நீங்கள் கூட ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்ன ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 4 விஷயம் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, சூரியன், நிலா மற்றும் எல்லா விண்மீன், ராத்திரி பார்க்கக்கூடிய விண்மீன் எல்லாமே
ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம சுற்றி வருவது ரொம்ப எளிதாக பார்க்க முடியும். எக்ஸாக்டாக 24 மணி நேரம் ஒரு 4 நிமிஷம் கம்மி, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ நிலாவும் இந்த விண்மீன் ஒரு நாளுக்கு நம்ம ஒரு முறை சுற்றி வருவதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதை தவிர்த்து நிலா நம்ம சுற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வர மாதிரியும் பார்க்க முடியும். அதே மாதிரி சூரியனும் வருடத்துக்கு ஒரு முறை நம்மை சுற்றி வருவதாக பார்க்க முடியும். இதுதான் இன்ஃபேக்ட் இதுதான் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடத்துக்கு டெஃபினேஷனே இதை வச்சு தான் நடக்குது. அப்புறம் அதை தவிர்த்து கோள்களும் பார்க்கக்கூடிய வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய கோள்கள் மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் 5 கோளும் நம்மை சுற்றி அது வருகிறதும் நம்ம பார்க்க முடியும், பார்த்து மெஷர் பண்ணவும் முடியும். அதனால சூரியனும் வானமும் அதில் இருக்கக்கூடிய நிலா, விண்மீன் எக்ஸெட்ரா எல்லாமே 24 மணி நேரத்துக்கு ரஃப்லி ஒரு முறை நம்மை சுற்றி நாம் எங்கே இருக்கிறோமோ நம்ம சுற்றி வருவதாக காணலாம். அது எனவே முழு பிரபஞ்சமும் அந்த காலத்தில் பிரபஞ்சம் என்பது நாம் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியதான் பிரபஞ்சம். அது மெயினாக சூரியன், நிலா, விண்மீன் என்னன்னு தெரியாது, கோள்கள், அப்போ வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள், இதுதான் பிரபஞ்சமே நம்மை சுற்றி தான் ஒரு நாளுக்கு ஒரு முறை வருவதாக கருதலாம். அதான் கருதுவது ரொம்ப இயல்பு இல்லைங்களா? அதனால பூமி பிரபஞ்சத்தின் மையத்தில் உள்ளது மற்றும் பிரபஞ்சம் நம்மை சுற்றி வருகிறது என்று கருதுவது ரொம்ப இயற்கை. நம்ம கண்ணால் என்ன பார்க்க முடியுமோ அதை வச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம்னா அது ஆப்வியஸ் கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம தான் பிரபஞ்சத்துக்கு மையத்தில் இருக்கோம், நடுவில் இருக்கோம். நம்ம சுற்றி தான் எல்லாமே சுற்றுது. ஒரு நாளுக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தான் சுற்றுறது. அதனால நமக்கு ஒரு ஸ்பெஷல்னஸ் இல்லை, நம்ம தான் ஒரு சிறப்புதல் இருக்கணும். நமக்கு மற்றும் பூமிக்கு ஒரு சிறப்பு இருந்து ஆகணும். அதனால்தான் நம்மை சுற்றி பிரபஞ்சமே சுத்துது என்பது ஒரு இயல்பான கருத்து தான். அதை பல கலாச்சாரங்களில், உலகத்தில் எல்லா கலாச்சாரமும் மதங்களும் இதை ஆதரித்தன. ஆப்வியஸ்லி அதனால அது that's an added impetus to believe that of course we are special because we are the center of the universe, because we see, கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம சுற்றி எல்லாமே வருது. ஓகே, இந்த வீடியோ என்னோட கொலீக் டோஜி அங்சுக் லடாக்ல எடுத்த ஒரு வீடியோ. காட்டக்கூடிய எல்லா நிறைய பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் டோஜி அங்சுக் தான் எடுத்தது லடாக்ல. ஓகே, ஸோ நம்ம வான் மண்டலம் இல்லை செலஸ்டியல் ஸ்பியர் நம்ம பார்க்கக்கூடியது ராத்திரி இரவில் ஒரு ஸ்பியர் நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஸ்பியரில் இருக்கிற விண்மீன்கள் பதிச்சிருக்கு. அந்த ஸ்பியரில் வான் மண்டலமே நம்ம சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறை வருது பார்க்க முடியும். நிலா ஒரு வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை சேர்த்து வச்சா அமாவாசை டு அமாவாசை இல்லை பௌர்ணமி டு பௌர்ணமின்னு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் 29.5 days நாட்கள் ஆகும். அதான் ஒரு மாதம்னு சொல்லுவோம். அது கோள்கள் நம்ம சுற்றி வரும். ஆனால் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு பாதை வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குமோ அதுவும் ஒரு கோளும் தந்தையாக இருக்கும். ஆனால் எல்லா கோளும் நம்ம சுற்றி வரதாக பார்க்கறது அதுவும் முடியும் இல்லைங்களா? இதனால தான் ஸோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சூரியன், நிலா மற்றும் கோள்களின் இயக்கம் இல்லை மோஷன், பொசிஷன் அண்ட் மோஷனை கணிக்க, டு மெஷர் இட், ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் இல்லை மேத்தமேட்டிக்கல் தியரியை உருவாக்க விஞ்ஞானிகள் தொடங்கினாங்க. அந்த தியரி பேர் பூமி மைய கோட்பாடு இல்லை பூமி மைய கோட்பாடு. பூமியை மையமாக வைத்து நாம் ஒரு உருவாக்கின கோட்பாடு. இங்கிலீஷ்ல ஜியோசென்ட்ரிக் பேரடைம்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டட் இந்த மெசேஜ் உங்களுக்கு தெரியுதா? மெசேஜ் being recorded. ஓகே, வரல. ஸோ I'll continue. ஸோ இந்த புவிமைய கோட்பாடு என்பது ஜியோசென்ட்ரிக் பேரடைம், ஜியோசென்ட்ரிக் தியரி என்பது நம் பிரபஞ்சத்துக்கு நடுவில் பூமியை வச்சுட்டு அதை வச்சுட்டு நம்ம பாக்கி எல்லாத்தோட எப்படி மூவ் ஆகுது, எப்படி நகருதுன்னு நம்ம மாடல் பண்ணுறது இல்லை, ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் பண்ணுறது ஜியோசென்ட்ரிக் தியரி. அது முதல் முறையாக மேத்தமேட்டிக்கல் மாடல், கம்ப்ளீட் மேத்தமேட்டிக்கல் மாடல் கொடுத்தவர் கிரீஸில் இருக்கக்கூடிய டாலமி என்பவர் தான். ஸோ இப்போ இந்த டாலமி, சாரி ஒன் செகண்ட், இது ஒரு மெசேஜ் வந்துருக்கு எனக்கு. ஓகே, குட். ஸோ இந்த பூமி மைய கோட்பாடின்படி எல்லா கோள்களும் வெவ்வேறு தூரங்களில் இருப்பதாகவும் வெவ்வேறு வேகத்தில் நம்மை சுற்றி வருவதாகவும் இந்த கோட்பாடில் கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரொம்ப வேகமாக சுற்றுவது நமக்கு அருகில் இருப்பதாகவும், கொஞ்சம் லோவர் ஸ்பீடில் இருக்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதாகவும் ஆப்வியஸ்லி தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னாக்கா ஏர்த்துக்கு தள்ளி இருக்கிறது மூன், நிலா, அதுக்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ், அப்புறம் சன், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். திஸ் இஸ் த increasing order of distance or increasing order of time it takes to go around us.
ஆனாலும் இந்த சிம்பிள் மாடல் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ டாலமி என்பவர் சொன்ன உடனே சம்திங் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த அவற்றின் நிலைகளை அளவீடுகள் மெஷர் த பொசிஷன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அக்கார்டிங் டு த ஜியோசென்ட்ரிக் மாடல் இந்த புவிமைய கோட்பாடுடன் பொருந்தவில்லை. ஸோ மெஷர் நீங்க எப்போ எந்த எந்த கோள் எந்த இடத்துல எந்த எந்த டயத்துல எந்த இடத்துல இருக்கு நீங்க கணக்கு நீங்க மெஷர் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே எக்ஸாக்டா இந்த நம்ம சுத்தி ஒரு சர்க்கிள்ல ஒரு ஒரு ஃபுல் எக்ஸாக்ட் சர்க்கிள்ல போற மாதிரி கோட்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அது பொருந்தாதுன்னு அப்பவே விஞ்ஞானிகள் தெரிய வந்தது. ஒன் மெயின் எக்ஸாம்பிள், த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் ஐ டிட் நாட் ஃபிட் த ஜியோசென்ட்ரிக் மாடல்ங்கிறது இங்கே காட்டக்கூடிய மார்ஸோட ஒரு ஆர்பிட்டோட எக்ஸாம்பிள். ஸோ அப்பப்போ நீங்கள் எல்லா பிளானட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு சுற்றும் நம்ம பூமியை சுற்றி வரத்துக்கு ஒரு நீங்கள் மெர்க்குரி வீனஸ் மார்ஸ் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வீனஸ் ஒரு வருடத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை ரஃப்லி சுற்றும். மார்ஸ் என்பது ஒரு 2 ஆண்டு, ஒரு ஜூபிட்டர் சாட்டர்னுங்கிறது பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகலாம். ஆனால் அவ்வப்போது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகும்போது சில மாதங்களுக்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ஒரு பின்னோக்கி நகர்வதை ரொம்ப எளிதாக 2000 வருஷத்துக்கு முன்னாலே பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பின்னோக்கி போகிறது ரெட்ரோகிரேட் மோஷன், இந்தியன் அஸ்ட்ரானமியில் வக்ரம் சொல்லுவாங்க. இந்த பின்னோக்கி செல்வதை இல்லை வக்ர இயக்கத்தை விளக்க வேண்டியிருந்தது. இந்த புவி மைய கோட்பாட்டுக்குள் இந்த பின்னோக்கி கோள்கள் அவ்வப்போது செல்வது எப்படி விளக்க வேண்டும் என்பதும் டாலமி அப்பவே சொன்னார். அது என்ன எப்படி சொன்னார்னா, இந்த எபிசைக்கிள்ங்கிற ஒரு எபிசைக்கிள் தமிழ் என்னன்னு தெரியல, ஒரு இன்வென்ஷன் மூலமா ஒரு எபிசைக்கிள்ங்கிற he put this epicycle model into the theory and then he could explain how things went backwards now and then. அந்த எப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த வீடியோவில் சென்டரில் திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஸோ சென்டரில் பூமி இருக்கு, அதை சுற்றி இந்த பெரிய ஒரு வட்டம் ப்ளூ சர்க்கிள்ங்கிறது தான் பிளானட், அந்த கோள் போகும்னு நம்ம நம்புகிறோம் ஒரு சர்க்கிளில். ஆனால் அப்படி சர்க்கிளில் போச்சுன்னா இது மாதிரி பின்னால் போகிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால இந்த பெரிய சர்க்கிளை சுற்றுறது ஒரு இமேஜினரி பாயிண்ட், அந்த கோளோட இமேஜினரி பாயிண்ட். அந்த இமேஜினரி பாயிண்ட் பேர் டெஃபரண்ட்னு பேர். அந்த டெஃபரண்ட்டை சுற்றி ஆக்சுவலாக இருக்கிற கோள் ஒரு எபிசைக்கிள் சின்ன வட்டத்தில் சுத்தம் என்பது தான் ஒரு எபிசைக்கிளிக் தியரியோட மெயின் இன்கிரீடியன்ட். இந்த பிளானட் இந்த பெரிய வட்டத்தை சின்ன வட்டத்தால் சுற்றும் பொழுது அப்பப்போ பின்னால் போகிற மாதிரி தெரியும் என்று நான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னால் போகிறது கொஞ்சம் அந்த லூப்பில் பின்னால் போகிற மாதிரி தெரியும், ஒரு 2 மாதத்துக்கு இல்லை 1 மாதத்துக்கு. அப்போ திருப்பி நார்மல் டைரக்ஷனில் போகும். அப்போ திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் இந்த சின்ன லூப்பில் இருக்கச்ச பின்னால் போயிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி எபிசைக்கிள், ஒரு கோளுக்கு ஒரு எபிசைக்கிள் நீங்கள் வச்சிங்கனாக்கா ஏன் அது எபிசைக்கிளில் போகிறது, ஏன் டைரெக்டாக சுற்றலைங்கிறதுலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்தில் அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணாங்கன்னா பார்க்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் பிளானட் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. தட் இஸ் த மெயின் திங். ஸோ ஐடியா வாஸ் டு எக்ஸ்பிளைன் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பொசிஷன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அக்யூரேட்லி. ஸோ இனிஷியலி மெர்க்குரிக்கு ஒரு மாதிரி ஒரு எபிசைக்கிள், வீனஸ்க்கு ஒரு எபிசைக்கிள், அப்புறம் மார்ஸ்க்கு, ஜூபிட்டருக்கு, சாட்டர்ன் ஒரு எபிசைக்கிள் போட்டு டாலமி ஹேட் மேட் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த எபிசைக்கிளோட சைஸ் எவ்வளோவா இருக்கணும், எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், யூ அட்ஜஸ்ட் தட் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் தென் ஹீ குட் ஃபிட் the observed data. ஆனால் what happened was பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மினி செஞ்சுரிஸ் ஆன அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு வரக்கூடிய டேட்டா இல்லை அப்சர்வேஷன்ஸ் அதோட ஜாஸ்தியாக அதோட அக்யூரசியும் ஜாஸ்தியாக அக்யூரசி துல்லியமும் அதிகரிக்க அந்த மிடிவல் அஸ்ட்ரானமர்ஸுக்கு இன்னும் நிறைய எபிசைக்கிள் ஆட் பண்ண வேண்டியது. ஒரே ஒரு எபிசைக்கிள் அதை எபிசைக்கிள் தியரியில அசியூம் பண்ணாங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அப்சர்வேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. அதனால பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நிறைய டேட்டா சேர மோர் அக்யூரேட், ரொம்ப துல்லியமான டேட்டா சேர ஒவ்வொரு பிளானட் ஒரு கோளுக்கும் 1க்கு மேல 2, 3, 4ங்கிற மாதிரி எபிசைக்கிள் தியரியில அவங்க கையால உள்ள போட வேண்டிய வந்தது. ஸோ இது அட் சம் பாயிண்ட் நீங்கள் கோப்பர்னிக்கஸ்க்கு கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய த பெஸ்ட்
எபிசைக்ளிக் மாடல் இன் யூரோப். இங்கே இந்த ஃபிகரில் பார்க்க முடியும். நீங்கள் எத்தனை சுற்றி வருதுன்னு பாருங்கள். ஸோ இட் பிகேம் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஆனால் அப்படி இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆனால் கூட அடிப்படையாக புவிமைய கோட்பாடுங்கிறது ஏற்றுக்கொள்ள தான் பட்டது. எனக்கு புவிமைய கோட்பாடுக்குள்ளே தான் இந்த பார்க்கக்கூடிய எல்லா அப்சர்வேஷனும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிற ஆக்டிவிட்டி நடந்து வந்தது. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட இந்த புவிமைய கோட்பாடை யாரும் கேள்வியை கேட்கவில்லை என்பதும் கிடையாது. சில பேர் கேள்வி கேட்டு தான் செஞ்சாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டாலமி காலத்திலேயே, கிரீக் காலத்திலேயே பித்தகாரஸ் மற்றும் பிலோலோஸ் என்பவர்கள் பூமியும் நகரக்கூடும் என்று முன்மொழிந்தார். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் என்பவர் பூமி நகரக்கூடாது, நகர முடியாது, பூமியை சுற்றி வருவது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் தான் வர வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பது நிறைய பேர் நம்பினாங்க. பல நூற்றாண்டுகளாக அதுக்கப்புறம் நம்பினாங்க. அந்த காலத்திலே பித்தகோரஸ் சொன்னார், இல்லை அப்படி இருக்க தேவையில்லை, பூமியும் நகரலாம் என்று சொன்னார். ஆனால் பூமி எப்படி நகரும், எவ்வளவு தூரத்தில் நகரும், எதை சுற்றி நகரும் பித்தகோரஸ் சொல்ல. பூமி நகரலாம், பூமி நகரக்கூடாது என்பது சொல்வது தவறு என்று மற்றும் சொன்னார். ஆனால் அரிஸ்டார்கஸ் என்பவர் 3rd century BC அகேன், அதுக்கப்புறம் பர்ஷியன் எம்பையர்ல இருக்கிற செலுகஸ் என்பவரும் அவர் என்ன சொன்னாங்க, அவர் ஆக்சுவலாக அரிஸ்டார்கஸ் சொன்னார், ஆக்சுவலாக சூரியனை சுற்றி கோள்கள் சுத்தும், பூமியை சுத்தாது என்று அவர் அந்த காலத்தை சொன்னார். ஆனால் நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் அரிஸ்டார்க் மாதிரி சொன்னார். ஆனால் அவர் தப்பாக சொன்னார் பாருங்க, எவ்வளோ முட்டாள்தனமாக சொன்னாருன்னு எழுதி வச்சு நம்ம படிக்க முடியும். இப்போ அரிஸ்டார்க் ஆக்சுவலாக எழுதினது இப்போ நமக்கு கிடையாது, வி டோன்ட் ஹேவ் இட். ஆனால் அரிஸ்டார்க் இந்த மாதிரி தப்பாக சொன்னாருங்கிறது பாக்கி அதுக்கப்புறம் அந்த ஃபிலாசபர் சொன்னது நம்ம எழுதினது நம்ம படிக்க முடியும். ஸோ அரிஸ்டார்கஸ் ஆனால் அரிஸ்டார்கஸ் இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் கொடுக்கல. எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு கணித மாடலாக கொடுக்கல, ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாத்திரம் சொன்னார். இந்த மாதிரி பிளானட்ஸும் கோள்களும் சூரியனை சுற்றி வரலாம் என்று அப்படியே எழுதி வச்சுட்டு வேற ஒன்றும் சொல்லலை அவர். ஓகே, இன்னொன்று சொன்னார்னா, அரிஸ்டார்கஸ் முதல்ல சொன்னார் பூமியும் தன்னைத்தானே சுத்தும் என்பது அரிஸ்டார்கஸ் அட்லீஸ்ட் கிரீக்ஸில் முதல் முறையாக சொன்னது அரிஸ்டார்கஸ் தான். அதுமே என்ன நினைச்சாங்க, ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி பூமி நிலையாக இருக்கும், வானம் முழுவதும் நம்மை சுற்றி ஒரு நாளுக்கு ஒரு முறை சுத்தும் என்பதுதான் எல்லாரும் கருதினாங்க. அரிஸ்டார்கஸ் அப்படி இல்லை, பூமி தன்னைத்தானே சுத்ததுனால்தான் வானம் சுத்துற மாதிரி இருக்கு என்று அரிஸ்டார்கஸ் சொன்னார். இந்தியாவில் அதே மாதிரி ஆரியபட்டாவும் அதே சொன்னார். ஆரியபட்டா என்ன சொன்னார், 6th century CE பூமி தன்னைத்தானே சுத்தனால தான் வானம் நம்மை சுற்றி ஒரு நாளுக்கு ஒரு முறை சுத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் ஆரியபட்டிட்ட சொன்னார். தென் எக்ஸாக்டா என்ன சொன்னார்னா, ஒரு வெரி பியூட்டிஃபுல்லி, ஜஸ்ட் அஸ் அ மேன் இன் அ போட் கோயிங் இன் ஒன் டிரெக்ஷன், ஒரு படகுல உள்ள ஒரு மனிதர் ஒரு திசையில் செல்லும் போது தூரக்க இருக்கிற நிலையான கரைதான் நகர்வது, நான் நகரவில்லை என்று கருதுவது போல, பூமி தன்னைத்தானே சுத்துறதுனால நாம் பார்க்கும் போது நாம் சுத்தவில்லை, வானம் தான் சுத்துகிறது என்று தோன்றுகிறது என்று ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தோட சொன்னார். This is also the first time I think anybody in the world has explicitly talked about relative velocity or relative motion also. This is very important. The other thing is said about Kadamba flower etc. I won't talk about now. Okay, so இதுவும் டோஜே அம்சுக்கு எடுத்த வீடியோ. இந்த வீடியோ என்ன பண்ணார், ஒரு கேமராவை ஒரு ஸ்டாண்டில் பொருத்தி, அந்த கேமரா பொருத்தி இருக்கிற மவுண்ட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறை சுத்துற மாதிரி மோட்டரை வச்சுட்டு ஒரு ஃபுல் டே வீடியோ எடுத்தார். ஸோ ஆக்சுவலாக நடக்கிறது இதுதான். ஆரியபட்டால் அரிஸ்டார்கஸ் சொன்னது என்னன்னா, வானம் சுத்துவதில்லை, நாம் தான் நாமே பூமி தான் தன்னைத்தானே ஒரு ஆக்சஸை சுத்துகிறதால வானம் சுத்துற மாதிரி தெரியுது என்று சொன்னார். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது, இல்லை as an example I am showing this video as what is actually happening, right? So the earth is the one which is rotating. I'll wait till the end of the video because it's a really nice video. இது ஹான்லே again லடாக்ல இருக்கிற ஹான்லே அப்சர்வேட்டரியில் எடுத்த வீடியோ. So actually this is what is happening, right? The earth is what is rotating around its axis. நம்ம earthலயே உட்கார்ந்து இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு வானம் நம்ம சுத்தி வர மாதிரி தெரியுது. But in this video he's kept the sky constant and he's made the earth rotate over a whole day, one day. Okay, right. So அதே மாதிரி பாக்தாத்ல நீங்க பாத்தீங்கன்னா மிடிவல் அரௌண்ட் 10th century 11th century பாக்தாத்ல இஸ்லாமிய வானியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஒரு நிலையான பூமி நிலையாக ஏன் இருக்க வேண்டும்னு அவங்களும் கேள்வி கேட்டாங்க. அதை எப்படி பூமி நகரம்னு சொல்லலை, ஆனால் நிலையான பூமியை கேள்விக்குள்ளாக்கினார். அது வந்து நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தூசி
தூசி நிறைய இப்னு அல் ஹைத்தம் நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னது நமக்கு ரெக்கார்டு இருக்கு. இந்தியாவில் 1501 நீலகண்ட சோமயாஜி என்பவர் கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் இருந்த ரொம்ப ரொம்ப பெரிய விஞ்ஞானி. அவர் தந்திர சங்கிரகா என்க ஒரு மேனுஸ்கிரிப்டில் he gave a hybrid model where அவர் என்ன சொன்னார், ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் where he said எல்லா 5 கோள்களும் சூரியனை சுற்றி நகரும், சூரியன் அந்த 5 கோளையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம பூமியை சுத்துறதுன்னு ஒரு ஹைபிரிட் மாடல். ஸோ எல்லாமே எல்லாமே பூமியை சுத்துறதும் சொல்லலை, எல்லாமே சூரியன் சுத்துறதும் சொல்லலாம். என்ன சொல்றாரு, 5 கோள் சூரியன் சுற்றி வரும், 5 கோளையும் சேர்த்து கொண்டு சூரியன் பூமியை சுற்றி வருகிறது. ஒரு ஹைபிரிட் மாடல் நீலகண்ட சோமயாஜி 1501 ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் கொடுத்து இந்த மாடல் பிரகாரம் அப்சர்வேஷனை கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 80 ஆண்டு கழிச்சு டிகோ பிராகே என்பவர் யூரோப்பில் அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டாக அதே மாடலை அவரும் முன்வைத்தார். ஓகே, பட் கடைசியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் கடைசியாக ஃபைனலி he gave the right mathematical theory which is fully heliocentric. So 1543 அவர் முழுமையான சூரிய மைய கோட்பாடு, பூமி மைய கோட்பாடு என்பது பூமி தான் நடுவில் இருக்கிறது, எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே வானத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம சுற்றி வருகிறது என்பது பூமி மைய கோட்பாடு. அதற்கு எதிராக கோப்பர்னிக்கஸ் என்பவர் சூரியன் தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு நடுவில் இருக்கிறது, எல்லா கோள்களும் பூமி உட்பட எல்லா கோள்களும் சூரியன் சுற்றி தான் வருகிறது என்பது சூரிய மைய கோட்பாடு, ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்பது அவர் மேத்தமேட்டிக்கலி அவர் எடுத்து வைத்தார், அவர் தான் டெவலப் பண்ணார். ஏன் அப்படி பண்ணார்னா, அது பண்ணிட்டு என்ன சொன்னார், this makes the model very simple. நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த பின்னோக்கி கோள்கள் போகிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எபிசைக்கிள்ங்கிறது நம்ம ஜியோசென்ட்ரிக் மாடலில் வைக்கிறது ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் தேவையே கிடையாது. ஸோ இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் இல்லை சூரிய மைய கோட்பாட்டில் எபிசைக்கிளுக்கு தேவை கிடையாது. நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் எல்லா பிளானட் எல்லா கோள்களும் பூமியை உட்பட எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருமாறு கருதினீங்கன்னாக்க பூமியிலும் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது எப்படி கோள்கள் நகரும் என்பது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி பின்னோக்கி செல்வது ரெட்ரோகேட் மோஷன் தானாகவே அதில் வரும். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வேர் பை you do not need epicycles at all. If you assume the earth also goes around the sun and so do all the planets, then if you calculate how the planets will move in our sky as we go around the sun, the backward motion of the planets will automatically come out. So that is the beauty of the heliocentric model. So of course it was not accepted. அந்த காலத்தில் கேத்தலிக் சர்ச் அதை ஒப்புக்க மறுத்தாங்க. அப்புறம் கலீலியோ, எல்லாருக்கும் தெரியும் கலீலியோ, then he was championing heliocentric model, then he got into controversy with the church, then they put him in house arrest. All of that we know very well. It's a very well known stories. I won't go into it. But it is not, Copernican model is not just a better model, right? It's not just ஒரு பெட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெட்டரான ஒரு கோட்பாடு, இல்லை கொஞ்சம் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுற கோட்பாடு அப்படி மாத்திரம் இல்லாத கோப்பர்னிக்கன் மாடல் என்பது கோப்பர்னிக்கன் ரெவல்யூஷனாக நம்ம சொல்வதுக்கு காரணம் நிறைய உண்டு. அது ஏனென்று அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு மாடல். லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீலியோசென்ட்ரிக் கோப்பர்னிக்கஸோட சூரிய மைய கோட்பாடு, சூரியன் தான் நடுவில் உள்ளது, பூமி மற்றும் எல்லா கோள்களும் சூரியன் சுற்றி ஒரு வட்டத்தில் வரும். கெப்லர் ஆஃப்கோர்ஸ் எலிப்ஸ்ன்னு சொன்னார், அதை விட்டுலாம், வட்டத்தில் வரும், ஒரு சர்க்கிளில் வரும் என்பது கோப்பர்னிக்கன் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ரைட்டில் இருக்கிறது பூமி மைய கோட்பாடு. பூமியை நீங்கள் நடுவில் வச்சிங்கன்னா எல்லா கோள்களும் பூமியை சுற்றி வரும் பொழுது ஒரு சிம்பிள் சர்க்கிளில் போகாமல் இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் எபிசைக்கிளில் போகுமாறு நம் மாடல் பொருத்த வேண்டியதாக இருந்தது. அதனால ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைட் மாடல் இஸ் சிம்பிளர், கிளீனர், இட்ஸ் மோர் ஆப்வியஸ், அண்ட் தட் இஸ் த ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஆனால் நம்ம இது ஒரு கோட்பாடு மற்றும் இல்லாத ஒரு புரட்சி, கோப்பர்னிக்கன் புரட்சி என்று நாம் அழைக்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன் அது புரட்சி என்று சொல்கிறோம்னா, கோப்பர்னிக்கன் ஹீலியோசென்ட்ரிக் இல்லை சூரிய மைய கோட்பாடுனால ஏன் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பது இதெல்லாம். ஒன்று, பூமி பிரபஞ்சத்தின் மையத்தில் இல்லை. இது ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட். அந்த காலத்தில் ஏன் இந்த கேத்தலிக் சர்ச் அந்த காலத்தில் இல்லை பீப்புள் ஆல்சோ டு நாட் அக்செப்ட் கோப்பர்னிக்கஸ் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் ஏலியன் டு அஸ். பூமி நாம் தான் முக்கியம், நாம் தான் மையம், நாம் இருக்கும் பூமி தான் பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறது. எப்படி அது இல்லாமல் இருக்கலாம் என்று யோசிக்க பார்க்கவே முடியாத அந்த காலத்தில் கோப்பர்னிக்கஸ் அது இல்லை என்று சொல்வது ஒரு புரட்சி.
ரைட். ஸோ ரெண்டாவது, பூமியும் மற்ற எல்லா கோள்களும் போலவே நகருகிறது. பூமி சிறப்பு, பூமிக்கு ஒரு சிறப்பு இல்லை. எல்லா கோள்களும் எப்படி நகர்கிறதோ அதே போல பூமியும் நகர்கிறது என்பது ரெண்டாவது ஒரு புரட்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட். மூன்றாவது, பூமி இன்னொரு பொருள், இன்னொரு ஆப்ஜெக்டை சுற்றி வருகிறது. அது என்ன, சூரியனை சுற்றி வருகிறது அஃப்கோர்ஸ். பட் இன்னொரு ஆப்ஜெக்ட் சுற்றி வருகிறதுனாக்க நமக்கு இருக்கிற முக்கியத்தை எடுத்து அது எதை சுற்றி வருகிறதோ அதுக்கு கொடுக்கிறது கோப்பர்னிக்கன் புரட்சி. ரைட். பூமியும் மற்ற கோள்களைப் போலவே இன்னொரு கோள், பார்க்கக்கூடிய வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய 5 கோள்களும் ஒரு டைப்பான ஆப்ஜெக்ட்னா, பூமியும் அதே மாதிரி தான். பூமி ஸ்பெஷல் இல்லை. பூமியும் மற்ற கோள்களை போலவே இன்னொரு கோள் தான் என்பது இன்னொரு புரட்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐந்தாவது, பூமி சூரியன் சுற்றி வருகிறது என்றால் சூரியன் பூமியை விட கொஞ்சம் முக்கியமானது. ஏன் முக்கியமானதுங்கிறது அஃப்கோர்ஸ் கிராவிட்டி, நியூட்டன் கிராவிட்டி தான் சொல்லிச்சு. ஸோ பூமி மிக முக்கியமானது இல்லாத, பூமியை விட முக்கியம் சூரியன் என்பது இன்னொரு ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டேட்மெண்ட் டு மேக். ஸோ திஸ் வை கோப்பர்னிக்கன் ரெவல்யூஷன் சொல்றாங்க. ரெவல்யூஷன்னா சுத்தி வர ரெவல்யூஷன் இல்லை, இது புரட்சியான ரெவல்யூஷன். அது ஏனென்றால் இந்த மாதிரி நமக்கு இதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கிறோம், ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஹவு டு வி லுக் அட் த வேர்ல்ட், ஹவு டு வி லுக் அட் த யூனிவர்ஸ் தான். வி ஆர் த சென்டர், வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரிதிங் கோஸ் அரவுண்ட் அஸ். இஃப் வி ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், இஃப் யூ ஆர் நாட் அட் த சென்டர், இஃப் யூ ஆர் லைக் எவ்ரிபடி எல்ஸ், then I am taking away your sense of specialness. So that is why it is a revolution in thinking, right? It's a paradigm shift, right? ஸோ விஞ்ஞானிகளுக்கு இது என்ன கற்றுக் கொடுத்தது என்று கேட்டிங்கன்னா, பூமி இந்த பிரபஞ்சத்தில் சிறப்பு வாய்ந்ததோ அல்லது தனித்துவமானதோ இல்லை. The earth is neither special nor is it unique. It is not special because it is not at the center. It is not unique because it is just like every other planet we see with our eyes. And therefore, this is a huge statement to make. It's a philosophical rupture with the past. It is a completely different way of looking at the universe, and it made a lot of people very, very uncomfortable in those days. Okay. So, therefore, நாம் பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய விதமும், நீங்கள் வேற கோள்களில் வேற கோள்களிலோ இல்லை வேற விண்மீனிலோ உட்கார்ந்து நீங்கள் பிரபஞ்சத்தை பார்க்குற விதமும் ஒன்றே தான். So we don't have a privileged position or a special position in which we study the universe. Our understanding of the universe is similar to the understanding of any other person who is on another planet or another star or elsewhere, right? So this is very important too as a concept. Okay, so I'll give you ரெண்டு கோட்ஸ், 4-5 கோட்டேஷன்ஸ் இருக்குது. அது நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணல, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் இங்கிலீஷ் ஒன்லி. ஸோ த வெரி ஃபேமஸ் காஸ்மாலஜிஸ்ட் இன் த 80s called Michael Rowan Robinson, he said, it is evident that in the post-Copernican era of human history, no well-informed and rational person can imagine that the earth occupies a unique position in the universe. Okay. So that is the first part of it. என்னோட டாக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் பாகம் கோப்பர்னிக்கன் ரெவல்யூஷனை பற்றி. இப்போ ரெண்டாவது பாகம் கோப்பர்னிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வானியற்பியல் ஆராய்ச்சி அதை கொண்டு எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறதுங்கிறது இப்போ ரெண்டாவது பாகம். ஸோ கோப்பர்னிக்கஸ்க்கு அப்புறம் வானியற்பியல் ஆராய்ச்சி என்பது 2 வழிகளில் இந்த கோப்பர்னிக்கன் புரட்சியை விரிவுபடுத்தியுள்ளது. ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட் இஸ், நாம் எதற்கும் மையமாக இல்லை. we are not a center of anything at all. எந்த வகையிலும் சிறப்புடையவர்களும் இல்லை. we are not unique or special or the center in many ways, and I will give you some 10 or 12 examples of how we are not at the center of anything, how every discovery of astrophysics has removed us more and more away from either being in the center or being special. Okay. ரெண்டாவது விதமாக காஸ்மாலஜி, இதை பற்றி நான் பேச மாட்டேன், இப்போ டைம் இல்லை. காஸ்மாலஜிங்கிற தத்துவம் இல்லை கோட்பாடின்படி அதோட மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் காஸ்மாலஜி தியரி, the structure itself incorporates the fact that we are not special, and the way it incorporates it is through something called the cosmological principle. It is actually a mathematical statement which underlies everything in the cosmological models we now have with us, including what predicts the Big Bang and so on. Okay, right. So இப்போ இந்த முதல் முறையாக இந்த மாதிரி நாம் எதற்கும் மையமாக இல்லை, எந்த வகையிலும் சிறப்புடையவர்களும் இல்லை என்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வானியற்பியல்
நிரூபிச்சது என்பதுக்காக பல உதாரணங்கள் நாம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உதாரணம், ஃபர்ஸ்ட் நம்ம எர்த் சைஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸ் வரைக்கும் போவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வில் கீப் கோயிங் பை ஸ்கேல். ஓகே, ஒன்று, இந்த 8 கோள்கள் பூமியோட நடுத்தர அளவிலான பாறையாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கோள்களும், இப்போ நமக்கு சோலார் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா கோளும் ஆக்சுவல் சைஸ் இருக்கிற பிக்சர்ஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ ஜூபிட்டர், சாட்டர்ன், அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், ஏர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வீனஸ், ஏர்த்துக்கு கீழே இருக்கிறது மார்ஸ் பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு நடுத்தர அளவு, ஒரு மிடில் சைஸ் ராக். இட்ஸ் அன் ஆவரேஜ் சைஸ்ட் ராக் அமாங் ஆல் ஈவன் த 8 பிளானட்ஸ் அரவுண்ட் அவர் சன். ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கும் விண்மீன்களை கடந்த ஒரு 10-15 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டார் ஹேஸ் பிளானட்ஸ் என்பது இப்போ தெரிய வந்தது. இப்போ சோஃபார் வி ரஃப்லி 6000க்கு மேற்பட்ட புறக்கோள்கள், அதாவது நம் பக்கம் இருக்கும் விண்மீனை சுற்றி வரும் கோள்கள் நாம் கண்டுபிடித்துள்ளோம். ஸோ நமது சோலார் சிஸ்டம் இல்லை சூரிய குடும்பம் இல்லை சூரிய மண்டலம் என்பது தனிப்பட்ட சிறப்பாக இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விண்மீன்களுக்கும் அதே சூரிய மண்டலம் சூரிய குடும்பம் மாதிரியே எல்லா விண்மீன்களுக்கும் அதோட குடும்பம், அதற்கான கோள்களும் உள்ளன என்பது இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிய வந்திருக்கு இப்போ கடந்த 10-15 வருஷமாக. ஓகே, மூணாவது, நம் பூமியில் நம் உடல், நம் பூமி, நாம் இருக்கும் வீடு, பாறைகள் எல்லாமே எதனால் ஆனது என்றால் அட்டாமிக் எலிமெண்ட்ஸ்னால் ஆனது. ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், காப்பர், அயர்ன், நிக்கல், ஜிங்க், எக்ஸெட்ரா. அண்ட் வி ஆல்சோ நோ தட் இஸ் நாட் வெரி ஸ்பெஷல். நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்மீன்கள், கோள்கள், கேலக்சிகள் எல்லாமே அதே அட்டாமிக் எலிமெண்ட்ஸ்னால தான் ஆகியிருக்கு. அதனால therefore what we are made of is not very special. We are made of the same elements the entire universe is made of. So we are just part of what we are nothing. We don't have very special composition. We are not made of very special things. We are made of what everything else is also made of. Okay, the next step, if you go beyond the sun, then we also know that இரவில் பார்க்கக்கூடிய விண்மீன்கள் ரொம்ப தொலைவில் இருக்கு. அது என்னன்னு தெரிய விண்மீன்னா என்ன, நம்ம சூரியன் என்ன, விண்மீன் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 செஞ்சுரிஸாக ஆராய்ச்சி நான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ என்ன தெரியுதுன்னா, இரவில் நாம் காணக்கூடிய வெறும் கண்ணால் காணக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விண்மீன்களை போலவே சூரியனும் ஒரு விண்மீன் தான். சூரியனும் ஒரு விண்மீன் தான். அது ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால. ஆனால் இரவில் பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விண்மீன் போலவே சூரியனும் ஒரு விண்மீன் தான். நம்ம இரவில் பார்க்கக்கூடிய எல்லா விண்மீனும் சூரியனை மாதிரி தான் ரஃப்லி என்பது தெரிய வந்தது. ஸோ சூரியனோட சிறப்பும் அவ்வளோ இல்லை. கோப்பர்னிக்கஸ் பிரின்சிபலாக சூரியன் தான் நம்ம மையத்தில் இருந்து எல்லாமே சூரியன் சுற்றி வருது, அதுவும் தவறு. ஸோ சூரியனுக்கும் அவ்வளோ சிறப்பு இல்லை. சூரியனும் ஒரு மையத்தில் கிடையாது. சூரியனும் பல விண்மீன்கள் போலவே இன்னொரு நார்மல் விண்மீன் தான். எவ்வளவு நார்மல் விண்மீன் என்பது ஒரு 120 வருஷம் 130 வருஷத்துக்கு முன்னால ஆராய்ச்சி வானியற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விண்மீனோட மாஸ், லூமினாசிட்டி மெஷர் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன கண்டுபிடிச்சாங்க, சன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்டார். நம்ம பார்க்கக்கூடிய விண்மீனோட மாஸ் இல்லை பிரைட்னஸ் இல்லை அளவு இல்லை வயது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சூரியன் ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான். சன் இஸ் நாட் த பிரைட்டஸ்ட், இட் இஸ் நாட் த பிக்கஸ்ட், இட் இஸ் நாட் த ஸ்மாலஸ்ட், இட்ஸ் நாட் த ஓல்டஸ்ட், இட்ஸ் நாட் த யங்கஸ்ட், இட்ஸ் நத்திங் ஸ்பெஷல். It's an average star in all its properties which we can measure. Okay, now moving beyond the nearby stars, then we found out சூரியனையும் சேர்த்து சில 100 பில்லியன் 100 பில்லியன், ஒரு பில்லியன் 1000 மில்லியன் 100 பில்லியன் விண்மீன்களை கொண்ட ஒரு விண்மீன் மண்டலத்திற்குள் நாம் இருக்கிறோம். So it is not even true that the sun and some few stars are the center. நம்ம sun is just one of 100 billion stars. So 100 பில்லியன் என்பது ஒரு அளவே தெரியாது. நமக்கு ஒரு பீச்சுக்கு போய் எத்தனை சாண்ட் இருக்குங்கிறது கால்குலேட் பண்றதே முடியாது. So you can even imagine 100 billion as a number. Sun is just one of 100 billion stars in the entire galaxy in which we are living in.
நாட் ஓன்லி தட், அது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸி, இந்த பால்வெளி மண்டலம்ங்கிற விண்மீன் மண்டலத்துக்குள் நாம் இருக்கிறோம். அந்த பால்வெளி மண்டலத்தின் மையத்திலும் நாம் இல்லை, ரைட்? ஸோ சூரியன்கிறது இந்த சூரியன்கிறது நம்ம பால்வெளி மண்டலம் மையத்தில் இல்லாமல் அதுக்கு வெகு தொலைவில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபோட்டோ நம்ம பால்வெளி மண்டலம் இல்லை மில்கிவேயோட ஒரு டெபிக்ஷன். ஆக்சுவல் ஃபோட்டோ ஆப்வியஸ்லி கிடையாது, டெபிக்ஷன். அந்த சன் வந்து ஒரு 2/3 த வே அவுட் இருக்க மாதிரி நமக்கு நம்ம மெஷர் பண்ணி நம்ம ரொம்ப டெஃபினட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதோட ஒரு நம்ம பால்வெளி மண்டலத்தோட ஒரு சபர்ப் இல்லை ஒரு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கும் ஒரு 100 பில்லியன் விண்மீன்களோட ஒரே ஒரு விண்மீன் நாம் சூரியன். அடுத்தது ஹபிள் என்பவர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹபிள். ஏன் ஹபிள் எல்லாருக்கும் தெரியும்னா அவர் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாருங்கிறனால ஹபிள் எல்லாருக்கும் தெரியும். Actually, Hubble made one more discovery. He made two major discoveries. The other discovery he made, the first discovery he made, I think is even more important than expanding universe. So, அந்த கால நீங்கள் ஒரு 1910, 1915 அந்த காலத்தில் the conception of our universe was only our Milky Way galaxy. So, நீங்கள் ஒரு 300 years, ஒரு அட்லீஸ்ட் before the telescope was invented, நம்ம பல கலாச்சாரத்தில் பிரபஞ்சம் என்றால் என்ன என்று கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம்னாக்கா நம்ம சூரியனோட கோள்கள், அப்புறம் மேபி வால் நட்சத்திரம், அவ்வளோதான். ப்ளஸ் விண்மீன்கள். விண்மீன் என்னன்னு தெரியாது. விண்மீன் தொலைவில் ஏதோ ஒரு சின்ன விண்மீன்கள் ஒரு ஸ்பியரில் பதிச்சு வச்சிருக்கு. அது நடுவில் இருக்கிற சூரியன், இதுதான் பிரபஞ்சமே, இவ்வளோதான் என்று ஒரு நோஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் we found out அது இல்லை, that's not true. We are the Prabhanjam, entire universe is just our galaxy. A Milky Way galaxy is our universe. We are away from the center of the Milky Way galaxy, but our galaxy is the universe. Hubble, what he proved is that even that is not true. He proved that the universe has many other galaxies just like the Milky Way. So பிரபஞ்சத்தில் இன்னும் பல விண்மீன் திரள்கள் உள்ளன. அவற்றில் பால்வெளி மண்டலம் ஒரே ஒன்று மட்டுமே என்பது ஹபிள் முதல் நிரூபிச்சார். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சார். So it actually for me this is I think a much more important thing, because at one go he increased our size of the universe by tens of thousands of times, right? So before that people thought the Milky Way galaxy, which is so big, is our universe. Then he said no, the universe is so much bigger because the universe has many more galaxies just like our Milky Way. So the size of the universe became very, very big. The Milky Way became just one of many galaxies in which the sun is one of many stars, right? And so it's an average spiral galaxy. Now Milky Way பால்வழி மண்டலம் என்பது ஒரு சராசரி ஆவரேஜ் சுழல் விண்மீன் மண்டலம், ஸ்பைரல் கேலக்ஸி மட்டுமே. ஸோ இது நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் எடுத்த ஸ்பைரல் கேலக்ஸி ஃபோட்டோஸ். So in the madri, so our spiral galaxy, our Milky Way galaxy is also not very special. There are many galaxies just like our Milky Way galaxy. Okay, now Milky Way galaxy, கிட்டக்க இருக்கிற Andromeda galaxy, Triangulum plus lot of dwarf galaxies சேர்ந்து local group of galaxyங்கிற ஒரு gravitationally bound unit ஆக இருக்கிறது. Local group of galaxy itself is a part of a larger cluster called the Virgo cluster of galaxies. The Virgo cluster of galaxies is just one among many other cluster of galaxies forming the Laniakea supercluster of galaxies. And the Laniakea supercluster of galaxies is one of many superclusters inside the observable universe which we can see with our naked eye. கண்ணால் காணக்கூடிய டெலஸ்கோப் மூலமாக நாம் டெலஸ்கோப் மூலமாக காணக்கூடிய பிரபஞ்சத்தில் சுமார் 1 ட்ரில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. இந்த ட்ரில்லியன் விண்மீன் திரள்களுக்குள் மில்லியன் பில்லியன் விண்மீன்களும் உள்ளன. இந்த ட்ரில்லியன் விண்மீன்களில் ஒரு விண்மீன் மண்டலம் நம் பால்வெளி மண்டலம். இந்த மில்லியன் பில்லியன் விண்மீன்களில் ஒரு விண்மீன் நம் சூரியன். அந்த சூரியனை சுற்றி இருக்கும் 8 கோள்கள், ஒரு கோள் நம் பூமி. அவ்வளவுதான், ரைட்? ஸோ கார்ல் சகர் என்ன சொல்றார்? Who are we? We find that we live on an insignificant planet of a humdrum star. Humdrum now a normal, average, boring star, lost in a galaxy, the Milky Way galaxy, tucked away in some forgotten corner of a universe in which there are far more galaxies than people, right? So this really brings home the fact that we are not special or at the center of anything, right? And so this is a very famous quote by Carl Sagan. The two more things which happened the last 40 years, astrophysics research has shown two more things.
which is even more, it has made us even less special, much less special, even than this. And what are the two things? One is dark matter, right? So we know எதனால நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் பொருள் இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், லைட், அதாவது ஃபோட்டான், நியூட்ரினோ, புரோட்டான் நியூட்ரான்குள்ள குவார்க், குளூவான் இருக்கு. நம்ம எலக்ட்ரான் மாதிரியே ஹெவியர் ஃபெர்மியான்ஸும் உள்ளன. அதே போல தென் ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய பூமியில் நம்ம பார்க்கக்கூடிய விண்மீன் மண்டலம் எல்லாமே உருவாக்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது ஏன், ஆனால் திஸ் இஸ் நாட் ஆல் த மேட்டர் தெர் இஸ். If you look at the total, if you define matter as that having mass and therefore gravity, எதற்கு ஈர்ப்பு விசை எதற்கு உள்ளதோ அதுதான் மேட்டர் என்று நாம் டிஃபைன் பண்ணோம்னா, ஈர்ப்பு விசை உள்ளது எவ்வளவு ஈர்ப்பு விசை உள்ள எல்லா மேட்டர் எவ்வளவு பிரபஞ்சத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு 15% தான் நமக்கு தெரிஞ்ச புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ஃபோட்டான், நியூட்ரினோ இருக்க மேட்டர். பாக்கி எல்லாமே டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டார்க் மேட்டர் எதனால் ஆனது என்பது நமக்கு தெரியாது. ஸோ we are not even made of the majority of the matter in the universe. The 85% of the matter, we don't know what it is. We are only made of 15% of the total matter of the universe. So பாக்கி 85% என்னன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் எனர்ஜி பட்ஜெட் ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்த ஆற்றல் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த எனர்ஜி இஸ் சம்திங் கால் டார்க் எனர்ஜி. அது என்னன்னு நமக்கு தெரியாது. பாக்கி இருக்கிற 30% தான் புவி நம் ஈர்ப்பு விசை உள்ள ஒரு பொருள். அந்த 30%ல இருக்கிற 5% தான் நமக்கு தெரிஞ்ச ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஃபோட்டான் என்பது. So we are not even made of the majority of the energy of the universe, right? So what did Stephen Hawking say? He said that we are not located at the center of the solar system. We are not located at the center of the galaxy. We are not located at the center of the universe. We are not even made of the dark ingredients, that is dark matter and dark energy, constituting the vast majority of the universe's mass. So all of this, what I told you, is basically telling you that we are not special. We are not that important in the larger scheme of things. And there's a sense of humility which we need to acquire based on what astronomy has taught us, right? But Copernican principle is something bigger. So what does Copernican principle say, looking at everything? That we don't have a unique position. So பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு தனித்துவமான அல்ல சிறப்பு நிலை கிடையாது என்று கோப்பர்னிக்கன் கொள்கை கூறுகிறது, right? So it's a generalized, if you generalize the Copernican principle, then it says நமக்கு இல்ல நமக்கு தெரிந்த, நமக்கு ஃபெமிலியரா இருக்கிற யாரும் தனித்துவமாக இல்ல சிறப்பு நிலை கிடையாது. எனவே உங்க கோட்பாடு இல்ல உங்கள் ஒப்பீனியன், உங்க தாட்ஸ், உங்க கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு இட்டு செல்கிறது, நாம் தான் சிறப்பு என்று சொல்கிறது என்றால், தென் உங்க அனுமானங்களை, உங்க அசம்ஷன்ஸை திருப்பி எக்ஸாமின் பண்ண வேண்டியது தான் நல்லது. ஓகே, ஸோ வாட் did Feynman say? The first principle is that you must not fool yourself and you are the easiest person to fool. What does he mean? என்ன சொல்றாருன்னா, we are readily able to believe our own whatever goes by our own bias. நமக்கு இருக்கிற bias prejudice என்ன இருக்கோ, if anything we see which goes along with our bias, we believe it very very easily and not otherwise. And this in a social media காலத்துல இது உண்மைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், right? So for example, if you apply the Copernican தத்துவத்தை, if you apply to other questions, right? So மற்ற விண்மீன்களும் கோள்கள் இப்போ இருக்குன்னு தெரியும், ஆனால் விண்மீன்கள் கோள்கள் உள்ளவா என்று கேட்டால், வெறும் கோப்பர்னிக்கன் தத்துவம் மாத்திரம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? நம் சூரியன் அவ்வளோ சிறப்பு கிடையாது. நம் சூரியனுக்கு 8 கோள்கள் உள்ளன என்றால் பாக்கி விண்மீன்களும் கோள்கள் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சூரியன் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அது கோப்பர்னிக்கன் தத்துவம் அது அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ராபபிலிஸ்டிக்கலி இல்லைன்னு சொல்லும். ரெண்டாவது, வேற விண்மீன் இருக்கிற கோள்களுக்கு லைஃப் இருக்கா, உயிரினம் இருக்குமா என்றால், obviously now that we know that there are a million billion stars in the universe, and therefore at least a million billion கோள்கள் or planets in the universe, to say that Earth is the only place where there's life is again against the Copernican principle. Therefore, it's highly possible that there is life
elsewhere, right? Same way, just like even in biology, you say that, humans are not very special. Even Darwinian evolution says that humans are not special. We're just one among many animals who accidentally have acquired intelligence, right? But the many, many animals, we're just part of animals as well. So what does Neil deGrasse Tyson say? To declare that Earth is the only planet in the universe with life would be inexcusably big-headed of us, right? So this is what astronomy has taught us, right? Astronomy taught us our Copernican principle. If you expand the Copernican principle, is taught us that if you think you're very special, if your theory says you're very special or you're the center of something, then you probably made a mistake in your calculation. You better check your calculation. And astronomy has told us, starting from the planets to the sun to the galaxy to other galaxies, the entire universe, that we are not that special and that we are just one among billions and billions and billions of things like us. Okay. Now, can we apply to other things, right? So for example, let me go off on a tangent a little bit. So in my personal சொந்த அனுபவத்தில் நான் அந்த சுத்தி இருக்கிற உலகத்தை பார்த்து இல்லை என்னை போல் இருப்பவர்களின் அனுபவத்தில் is that a universal experience? So if I find that my experience, my thoughts, my opinions should be the correct one or the central one or the most important one, then Copernican principle will say maybe not, right? It will tell you better look at your assumptions. It's probably not true. For example, right, I would argue with sociology also. So think of various categories you might belong to, right? So inam, desiyam, nationality, madam, jadi, vargam, inam, udal thiran, ability, பாலியல் நோக்குநிலை, பாலின அடையாளம், இனங்கள் போன்ற வகைகளை பற்றி யோசித்து பாருங்க. இப்போ இந்த எந்த கேட்டகரியில் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ அந்த கேட்டகரியில் உங்க அனுபவம் அதுதான் முக்கியம், இல்லை அதுதான் நிலையானது என்று நினைத்தால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? கோப்பர்னிக்கன் தத்துவம் என்ன சொல்லும்? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும். So even if you forget the ethical moral arguments against thinking that your identity is important, even probabilistically, even as a probability statement, if you think your identity in any of these categories is the most important or the most central or the correct one, you're probably wrong. Because just probability-wise, Copernican principle itself will tell you that you have to rethink your assumptions, right? So one could argue this in some sense. So வானவியல் இல்லை வான இயற்பியல் என்பது என்ன கற்பிக்கிறது? We are not special, right? And this can be humbling, right? So we don't like the idea we're not special, but I think I would also argue that though it is humbling, even if you're not special, right? Even if you're just one of 8 billion people in this one planet which is part of 8 planets going around an average star, which is one among 100 billion stars in our Milky Way galaxy, which is one among a trillion galaxies in the universe, made of only 5% of the kind of energy called visible matter. Even then, we have been able to understand all of this, right? All of these research, all of these discoveries, all of these statements about the universe I said so far, the fact that we've been able to understand this using science in the last 400 years, I think is fantastic. So maybe we are special in that way, right? In that we've been able to achieve so much, even though we are not special. I think that I would come back full circle and say that, right? So Copernican கொள்கை, the Copernican principle என்பது அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்கவும் நம் பெடோக்கியல் பார்ட்டிசானல் அறிவியல் கூற்றுக்களை சந்தேகிக்கவும் உதவி உள்ளது பல நூற்றாண்டு கணக்காக. So it's a very useful tool to check whether you are making a mistake in assuming you are special or somehow you are important, right? சமூக மற்றும் மனித கண்ணோட்டம் பற்றியும் இத்தகைய கூற்றுக்களுக்கு நமக்கு உதவ வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை, இல்லை என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட். Okay. And also, of course, we have only one Earth, so we should look after it because it is special. Though I said Earth is not special, it is special to us. We are living here. So even if Earth is one of the 100 billion planets, it is our planet. So I think we should look after it and look after it a lot better than we have been doing. Okay. So again, we'll end with Carl Sagan. Every one of us in the cosmic perspective is precious, right? If a human disagrees with you, let him live. In 100 billion galaxies, you will not find another. And he also said, we are a way for a cosmos to know itself. So I came back full circle by saying, after I said we are not special, we are not unique, we are not central, but we are still important to each other. And therefore, we should also be, a bit more kinder, nicer to each other, because though we are just set of one life, one of the many lives in one planet, in one star, in one galaxy, among many galaxies, I think we are still here together, and I think we should take care of Earth and take care of each other a lot better.
ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அற்புதமான வானியல், ஆழமான கருத்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நேயர்களே, முக்கிய அறிவிப்பு. தற்போது கேள்வி நேரம். ஒருவருக்கு ஒரு கேள்வி மட்டுமே அனுமதி. அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்ண உடனே நீங்க கொஸ்டின் கேட்கலாம். சேட் பாக்ஸில் உங்களோட கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அதை விட மிக முக்கியமான ஒன்று, மதம் சார்ந்த கேள்விகளோ அரசியல் சார்ந்த கேள்விகளோ கேட்கக்கூடாது. இன்றைய கருத்தாளர் நமக்கு அருளிய கருத்துக்களை மட்டுமே பற்றியதாக இருக்க வேண்டும். தற்போது கேள்வி நேரம். ரூபஸ்ரீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, உங்களோட கொஸ்டினை சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்க. ரூபஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணாங்க, நீங்க மியூட் ஆயிருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஆமா, இல்லாட்டி அடுத்தவங்களை சொல்லுங்கம்மா. சிந்தியாமா. வணக்கம் சார். வணக்கம் சார். இட் வாஸ் சொல்லுங்க நாட் சொல்லுங்க. அன்மியூட்டட். ஹோஸ்ட் வந்து அன்மியூட் பண்ண விடல. சாரி. ஓகே, வணக்கம் சார். என் பேர் ரூபா. மேடம் சொன்னாங்க மதம் சார்ந்த கேள்விகளா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கேள்வி வந்து மதம் சார்ந்ததா பார்க்காம லைக் இப்போ வந்து கோவில் நவகிரகங்கள் பத்தி தான் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்க லாஸ்ட் வந்து பழைய கிரீக் பிலோசபர்ஸ் ஆஸ்ட்ரோனமர்ஸ் பத்தி நீங்க சொல்லும் பொழுது இப்போ காப்பர்னிஷியஸ் வந்து சன்னு வந்து சென்டர்ல இருந்ததுன்னு சொன்னாரு இல்லைங்களா? லைக் கோவில்ல கூட வந்து நவகிரகங்கள்ல வந்து சன்னு வந்து சென்டரா இருக்கு. ஸோ எனி ஸ்கிரிப்ட் வந்து இந்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் பத்தி இது மாதிரி இது சார்ந்து இருக்குங்களா? அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேலக்சியில வந்து சோலார் சிஸ்டம் வந்து ஒரு பார்ட்ல இருக்கு. அது கேலக்சியே வந்து ஒரு நம்ம அசம்ஷனோடைய இமேஜின் சொன்னீங்க. ஸோ எப்படி வந்து அது வந்து இந்த இந்த பொசிஷன்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ஃப்ரம் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி கேலக்சின்றது எப்படி வந்து கண்டுபிடித்தாங்க? இந்த ரெண்டு கேள்விகள் தான் சார். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மதத்தில் நவகிரகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட். சம்படி எல்ஸ் ஷுட் டாக் அபவுட், மேபி டி வெங்கடேஷன் டாக் அபவுட் இட். But then the mathematical models in Indian astronomy have also been geocentric till Nilakanta Somayaji came up with this model in the Kerala School of Astronomy. Okay, so ஆரியபட்டாலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பிரம்மகுப்தா, பாஸ்கரா, லல்லா யார் இருந்தாலும் they all follow the geocentric model where the earth is பூமி தான் மையத்தில் வச்சுன்னு. That's the model the Indian astronomers followed. I can't comment on the religion. That's not in my area of expertise. The Nilakanta Somayaji in Kerala school came with a hybrid model where he said all the planets, Earth is at the center, the sun goes around the Earth, but all the planets go around the sun. That is the hybrid model he gave, which Tycho Brahe gave later. That is all I can say, right? But apart from that, then after the next evolution came, Copernican revolution, heliocentric theory through the Europeans, the heliocentric model came to India. So that is the astronomy history in India. Okay. In the galaxy, I'll just go, maybe I'll go back to that image. Hold on, show. I'll share. Okay. So this is a depiction. So we can measure the distances to stars. Okay, through various ways. நிறைய விதமாக நிறைய மெத்தட்ஸ் மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்க விண்மீனோட எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம அளவிட முடியும். அதை தவிர்த்து பட் விண்மீன் நிறைய நீங்கள் மில்கிவே பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும். அது பின்னால் இருக்கிற விண்மீன் எங்கே பார்க்க கூட முடியாது. ஸோ அது கஷ்டம். பட் வி கேன் ஆல்சோ சி கேஸ் இன் ஆர் கேலக்ஸி. நம்ம மில்கிவே நம்ம பால்வெளி மண்டலத்தில் விண்மீன் இருக்கு, கேஸ் இருக்கு, டஸ்டும் இருக்கு. இந்த கேஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக ரொம்ப தொலைவில் விண்மீனுக்கு பின்னால் இருக்கிற கேஸையும் பார்க்க முடியும் ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக. இந்த பூனேல இருக்கிற ஜிஎம்ஆர்டி போல கூட இருக்கக்கூடிய ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும். இந்த கேஸ் எவ்வளோ கேஸ் எந்த தொலைவில் இருக்குன்னு கால்குலேட் பண்ணவும் முடியும் ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக. ஸோ நீங்கள் இந்த கேஸ் மற்றும் கேஸ் கிளவுட், ஸ்டார், டஸ்ட் கிளவுட், டஸ்ட் இருக்கு. கேஸ் கிளவுட் அண்ட் ஸ்டார்ஸ் எந்தெந்த ஸ்டார் எந்தெந்த கேஸ் கிளவுட் எவ்வளோ தூரத்தில் எந்த திசையில் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம கணக்கிட முடியும்னா நீங்கள் ஒரு பேப்பர் பெனில் ஒரு மேப் மாதிரி பண்ண முடியும். மேப் மாதிரி பண்ணிங்கனாக்கா
உங்கள் மில்கி வேயோட ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் அப். ஸோ ஸ்பைரலாம் ஏன் ஸ்பைரலாம் இருக்குது எப்படி தெரியும்னா அது மூலமாக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கேஸ் க்ளவுடையும் அந்தந்த டிஸ்டன்ஸில் அந்தந்த திசையில நீங்கள் ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி வச்சிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் த ஸ்பைரல் ஆர்ம்ஸ். Automatically you get the shape of the galaxy, and you automatically can figure out that sun is outside the center. So that is, you map it. Basically it's a mapping of the entire galaxy as you see around you by measuring the distance to each object you see in the visible like star or in the radio like hydrogen gas clouds. That is that. Okay, yeah. Artha kelvi. Thank you so much, sir. Erode District Government Model School 12th Standard by Sakti. உன்னோட கொஸ்டின் கேளுமா? தாவூத் பாஷா ரெடியா இருக்கீங்களாப்பா? உங்களோட கொஸ்டின் கேளுங்க சார்ட்ட. சரி, கொஞ்சம் டெக்னிக்கலாக போச்சுனாக்க நான் இங்கிலீஷ்க்கு மாறிடுவேன். சாரி அபவுட் தட். எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலாக தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சாரி. ரமேஷ் சார் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஸோ கேள்வி கேட்டு முடிச்சவங்க ரூபா மேடம்லாம் கையக்கு வச்சிடலாம். ஸோ சிந்தியா மேடம். தாவூத் பாஷா. தாவூத் பாஷா அன்மியூட் பண்ணி கேட்குறீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க. சார், இப்போ பிளானட்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, நம்ம எப்படி அந்த பிளானட்ஸ் வந்து ஆர்பிட்ல சுத்துது, நிறைய மாடல் சொன்னீங்க. இப்போ ப்ளூட்டோ வந்து ஏன் சார் பிளானட் இல்ல? அதுக்கு வந்து டிராப் பிளானட்ஸ்லாம் சொல்லி நிறைய இருக்கு இல்லையா? ஐ திங்க் பாக்கி பேர்லாம் அன்மியூட் பண்றான். சாந்தி மேடம் உங்ககிட்ட இருந்தா நிறைய சவுண்ட் வருது. நான் உங்களை சாந்தி மேடம் உங்ககிட்ட ஃபீட்பேக் வருதுங்க. பண்ண முடியல. சாந்தி மேடம் மியூட் பண்றீங்களா? நீங்க மியூட் ஆக்கீங்களா? ஹலோ சார். இல்ல நிறைய பேர் ரொம்ப லாட் ஆஃப் நாய்ஸ். ஓகே, லெட் மீ தாவூத் பாஷா கேள்வி கேட்டது மறந்து போச்சு. என்ன கேள்வி கேட்டீங்க? திருப்பி சட்டு சொல்ல முடியுமா? அதான் சார், நம்ம வந்து சின்ன வயசுல படிக்கும்போது ப்ளூட்டோ பத்தி. ரைட். ஸோ நான் யூஸ்வலாக கொடுக்குற உதாரணம் இதுதான். நீங்கள் நீங்கள் ஒரு ஏலியன் லைஃப் வச்சுக்கோங்க. ஏலியன் சிவிலைசேஷன் ஏர்த்துக்கு வந்துச்சு. ஏர்த்துக்கு வந்து ஏர்த்தில் யாரெல்லாம் என்ன மாதிரி மனிதர்கள் இருக்காங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கு, ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போய் ஒரு நீங்கள் பிரைமரி ஸ்கூல் போனீங்கன்னா எந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கன்னு நினைப்பீங்க? ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு 2 அடி 3 அடி உயரமுள்ள மனிதர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 15-20 பேர் ஒரு அடல்ட்ஸ், எனக்கு அவங்க டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். 2 மனிதர்கள் 2 விதமாக தான் இருக்க முடியும். ஒன்று ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு 2 அடி 3 அடி இருக்கக்கூடிய குழந்தைகள், மற்றும் ஒரு 5 அடி 5.5 6 அடி இருக்கக்கூடிய டீச்சர்கள். 2 விதமாக பிரிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ when we did not know enough about the solar system, we said planets, 9 planets are very big, and then asteroid, சிறுகோள்கள், ரொம்ப ரொம்ப சின்ன கற்கள் மாதிரி இருக்கிற சிறுகோள்கள், asteroids, planets. ரெண்டு குரூப் தான் இருக்குன்னு we had taught for many centuries. நீங்கள் ஸ்கூலை விட்டு வெளில போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஸோ பீப்புள் ஆர் தேர் அட் 3 அடி உயரம், 4 அடி உயரம், 4.5 அடி உயரம், 15 வயசு, 10 வயசு, 20 வயசு, இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால உங்கள் டூ சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள் ஆஸ் சில்ட்ரன் அண்ட் டீச்சர்ஸ் no longer valid. Then you have to have additional categories. அதே போல when we discovered that the big planets and small asteroids, நடுவில் இருக்கிற சைஸ்ல இருக்கக்கூட நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டே கேட்டகரிங்கிறது இட் பிகம்ஸ் இன்வேலிட், ரைட்? ஸோ நான் ப்ளூட்டோவோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? ஸோ there are some objects we saw which are slightly bigger than Pluto. There are many objects slightly smaller than Pluto. ஸோ objects which are slightly smaller than Pluto கோள்கள் கிடையாது. ஆனால் ப்ளூட்டோ மாத்திரம் கோள். ப்ளூட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அது கோள் கிடையாதுன்னு சொல்றது no longer valid. So we had to redo our classification. ரீடூ பண்ணும்போது பிளானட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன் டெஃபினேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால அந்த ப்ளூட்டோ விடுபட்டது. ப்ளூட்டோ ஸோ இப்போ 8 கோள்கள், a new category called dwarf planet. அந்த ப்ளூட்டோ dwarf planet சேர்த்துருக்கு. அண்ட்
old category of asteroid. So the moon category pirikka vandhathu. Enaka we just discovered more objects and we found out that this two classification is not enough basically, right? So the exact definition of what is a planet, I don't have to go into this technical, but according to the definition, Pluto doesn't fall into the planet. So that it falls into a dwarf planet category, and we now know many dwarf planets. Pluto மாதிரி நமக்கு ஒரு 10-15 dwarf planet தெரியும் நமக்கு. So it's a whole category by itself. அதனால தான் வந்தது. Okay. Thank you, sir. வேல், உங்களோட கொஸ்டின் கேளுங்கப்பா. Karthik. Sir, good morning. Karthik here. Can you hear me? Yeah, please. Yes. So thank you for a very insightful and well-delivered talk. My question is, we have over time moved from Earth-centric, then realize Earth is not the center, then realize Sun is not a special star. Then we realized the galaxy is not special galaxy, and we realized our area of the universe is not unique. Do you feel in future we'll discover that our universe itself is not a unique universe and there are other universes? Yeah. So and what is the current status of that? Yeah. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, மல்டிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு தத்துவம். நம்ம பிரபஞ்சத்தை மாதிரி இன்னும் நிறைய வேற பிரபஞ்சங்களும் உள்ளன என்கிற தத்துவம் மல்டிவர்ஸ் தத்துவம். ஏன் அது டெவலப் ஆச்சுன்னா, there's some theoretical reasons from quantum mechanics why you argue that there should be multiple universes. But right now it is only speculation. There's no ஆதாரம் கிடையாது. அதுக்கு ஆதாரம் என்ன மாதிரி ஆதாரம் இருக்கக்கூடுங்கிற ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ. So right now it's purely speculation. There is no evidence for it, and we're nowhere near finding any evidence of the other universes. But if the other universe, there's one more. You're right. If there are other universes, there's one more step of decentering, where not only are we not the only star, not the only galaxy, not even the only universe. So you're right. If that is true, then it will be even more, one more level of decentering. But right now, there is no evidence for that. Okay. Thank you, sir. Thank you so much, sir. Sir, chat boxல ஸ்வேதான் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If gravity is a force or just an effect of space-time curvature, and how do scientists know when and where to use the Newtonian force and Einstein curvature? Right. So you can use Newtonian gravity when the mass is not, the gravitational force is not very big, the potential is not very strong. Sorry. When the mass is not very big, then you can use Newtonian gravity. If the mass is very big, or if the density is very big, or if you go very close to it, or if the gravitational potential is very, very strong, then you have to go to Einstein's theory, right? So in Newtonian theory, gravity is a force. In Einstein's theory, it's not a force, it's just a dynamical effect of the curvature of space-time. You're right. So that's what it is. So, for example, so the orbit of Earth, orbit of Moon around Earth, orbit of Earth around Sun, orbit of Mars around Sun, etc. Newton's theory is enough. The orbit of Mercury around the Sun, Newton's theory was enough, except for very, very small discrepancy, which needed Einstein's theory, right? But even, I think, Tarsus, I think, talked about this in other events also. But even in your own cell phone, when you have GPS, when you want to go to your nearest restaurant or find an auto route or something, your GPS needs Einstein's theory. If you don't apply the small extra correction due to Einstein's theory, your GPS itself will be wrong. So Einstein's theory actually affects your daily life in many ways as well. So yeah, so otherwise you're right. In Einstein's theory, it's not a force, it's just a dynamical effect of curvature. Okay, thank you, sir. Then Sekhar hand raise பண்ணிருக்கீங்கமா, கொஸ்டின் கேளுங்க. Good evening, sir. Yeah, சொல்லுங்க. 15% தான் மேட்டர், 85% வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கல்ல சார், 85% வந்து டார்க் மேட்டர்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது இப்போ மேட்டர் டார்க் மேட்டர்ன்றீங்க, இப்போ ஆன்டி மேட்டர்னு ஏதாவது இருக்கா, இல்ல இது டார்க் மேட்டரும் ஆன்டி மேட்டரும் உள்ளதானா? இல்ல, இது ஆக்சுவலா அஸ்ட்ரானமர்ஸோட பிழை தான். நாங்க பேரு கொடுக்கறது ரொம்ப மோசமா கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் குழப்பம் வரும், அது எங்க தப்பு தான். ஸோ ஆன்டி மேட்டரும் நமக்கு தெரிஞ்ச மேட்டர் மாதிரி தான், ரைட்? ஸோ இஃப் யூ லுக் அட் ஆன்டி மேட்டர், இஃப் யூ லுக் அட் எலக்ட்ரான் ஹஸ் பாசிட்ரான், புரோட்டான் ஹஸ் ஆன்டி புரோட்டான், எக்ஸெட்ரா, தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த 15%. ஓகே, நமக்கு தெரிஞ்ச நம்ம தியரி, நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் பார்ட்டிகல்ஸ்க்கு வர மாதிரி இருக்கிற மேட்டர், நம்ம லெபார்டரியில உருவாக்கக்கூடிய மேட்டர், நம்ம டெலஸ்கோப் மூலமா எதனால ஒளி வருதோ, எது ஒளியை உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த மேட்டர்,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா that is the matter we know, that is 15%. 85% டார்க் மேட்டருங்கிறது ஏன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன் 85% டார்க் மேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியும்னா அதோட கிராவிட்டி மூலம் மட்டுமே நமக்கு தெரியும். அது லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணாததுனால் அதை பார்க்க முடியாது. அதனால ஒளியும் வராது. அது நம்ம மேட்டரோட இன்ட்ராக்டும் பண்ணாது. ஆனால் அது இருக்குன்னு எப்படி தெரியும்னா அதோட கிராவிட்டி மூலம் மட்டும் தெரியும். ரைட். ஸோ ஒரு என்ன சொல் ஸோ பட் தட் இஸ் 85%. அதான் எதனால ஆனது நமக்கு தெரியாது. எதனால ஆகலைன்னு தெரியும். we know it is not made of electrons, not made of proton, neutron, quarks, gluons, not made of light. We are almost sure it's not made of neutrino. Right. So we know what it is not made of. It is not made of everything we know in our laboratory. What it is actually made of is a subject of research, active research even now. So that is the 85%. Antimatter is included in matter. It's the matter we know. Antimatter you can produce in the laboratory, right? So this is part of the 15% of the matter. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ராம் பிரசாத், உங்க கொஸ்டின் கேளுங்கப்பா. ராம் பிரசாத், கணேஷ் அபிஷேக், ராம் பிரசாத் கேளுமா. சார் சன் எப்படி சார் ஸ்டார்னு சொல்றீங்க? அதை வச்சு விளக்கம். சூப்பர் கொஸ்டின். அது தனியா ஒரு 1 hour டாக்கே கொடுக்கணும். சன் எப்படி ஸ்டார்னு சொல்றீங்கிறது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எப்படி நமக்கு தெரிய வந்ததுங்கிறதே ஒரு பெரிய கதை இல்லையா? ஸோ தட் ஐ கான்ட் டெல் யூ நவ் பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் ஸ்டோரி. பட் பிரீஃப்லி என்ன சொல்லணும்னா we can look at the light from the star telescope மூலமா. Now அந்த லைட்டை we can split it into colors. நம்ம சன்லைட் பிரிசம்னால வேற ஒரு நம்ம வானவில் மாதிரி நம்ம பிரிக்க முடியும்ல ஒரு கலர். அதே மாதிரி தூரம் இருக்கிற விண்மீனோட ஒளியும் நம்ம டெலஸ்கோப் மூலமா ஒரு பிரிசம் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு தனித்தனி கலராக நம்ம பிரிக்க முடியும். அதை வச்சு நம்ம அந்த அந்த விண்மீன்ல என்ன இருக்கு, எத்தனை பாக்கி பேர்லாம் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க, இல்லைனாக்கா பாக்கி எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறது. ஸோ அதனால அது எடை எவ்வளவு, அதோட இருக்கிற கெமிஸ்ட்ரி எவ்வளவு, என்ன மாதிரி அதோட வெப்பம் எவ்வளவு, டென்சிட்டி எவ்வளவுன்னு நம்ம கணக்கிட பண்ண முடியும். அதை வைத்து பார்த்தோம்னா நம்ம சூரியனும் விண்மீன் மாதிரி தான் ஒரு விண்மீன் என்று நமக்கு we can easily show. ஸோ எல்லா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா விண்மீனும் அதோட எடை, அதோட அளவு, அதோட வயது எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி தெரியும்னா ஒரு ஸ்பெக்ட்ரம் மூலமாக நமக்கு கால்குலேட் பண்ண முடியும் with our using our models. So then we also know how the sun fits into all of these stars. It's just like a star that we can know. We also know why it shines. Sun shines due to nuclear fusion, just like every other star we see in the sky. So we know that because we study the light from it, we try and model it, and we can arrive at a conclusion. But it's a very good question. It's a huge talk by itself. I'll just say this for now. Thank you, sir. Ganesh Abhishek, please ask your question, ma. Ganesh Abhishek. Okay, Ero District Government Model School, Sakti, 12th standard Sakti. Sir, good evening, sir. I am Ganesh Abhishek speaking. Sir, நம்ம இப்போ சார் நம்ம யூனிவர்ஸ் இருக்குல்ல, எட்வின் ஹபிள் வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணாருல, அதே மாதிரி இப்போ நம்ம சன் இருக்கு, சோலார் சிஸ்டம்ல சன் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணும் எல்லா பிளானட்ஸ் மேலயும். அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்க சன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளானட்ஸ் மேல ஏதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுமா? எனக்கு கேள்வி சரியா புரியல, எனக்கு ஆடியோ சரியா இல்லை. So everything which has matter, everything which has mass will exert gravity, right? So the sun, every star has its own gravitational field. The galaxy will have a gravitational field, but the universe is expanding as a whole. So galaxies are moving away from each other. But inside a galaxy, I think I get your question. I'm not, question tavara purinjadna solunga. Inside the galaxy, things are not expanding. Okay, everything inside our Milky Way, பால்வெளி மண்டலத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே இருக்கிற எல்லா விண்மீன்கள், உள்ள இருக்கிற பிளாக் ஹோல், இருக்கிற கோள்கள், இருக்கிற கேஸ், இருக்கிற டஸ்ட் எல்லாமே அதோட மியூச்சுவல் ஈர்ப்புனால இட்ஸ் பவுண்ட் டு ஈச், தே நாட் எக்ஸ்பேண்ட், தே பவுண்ட் டு ஈச் அதர். அதே மாதிரி ஒவ்வொரு கேலக்சிக்குள்ள இருக்கிற பொருளும் அதோட மியூச்சுவல் கிராவிட்டினால இட்ஸ் பவுண்ட் டு ஈச் அதர், தே கான்ட் எக்ஸ்பேண்ட். கேலக்சிஸ் will expand from each other because of the leftover impetus from the Big Bang.
ஐ திங்க் இஸ் தட் ஆன்சர் யுவர் क्वेश्चन? அந்த கேள்வி கேட்ட பதிலா நான் கேள்வி ஒழுங்கா புரிஞ்சுதேனா? சார் ஒன் Thank மோர் you, sir. கொஸ்டின் சார். சார் அபிஷேக் நம்ம ப்ளீஸ்மா. சரி கேளுங்க டக்குனு கேளுங்க. சார் நம்ம யூனிவர்ஸ்க்கு தனியா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ண மாதிரி, அதாவது நம்ம எர்த் எக்ஸைட் பண்ற மாதிரி, அதுக்கு ஏதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் செப்பரேட்டா இருக்குமா? ஓகே, அதான் குட் क्वेश्चन. நம்ம பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அது தெரியும் எல்லாருக்கும். பாருங்க, நம்ம சூரியனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதுவும் தெரியுமா எல்லாருக்கும்? அதாவது சூரிய புயல், அதான் வந்தா சூரிய புயல் நம் பூமி இருக்கிற நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட மோதி அதனால எஃபெக்டா இருக்கிறதா நம்ம சோலார் சேட்டலைட் எஃபெக்டா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா? ஸோ அதே மாதிரி but the earth is electrically neutral, right? But then the currents in the earth which support the magnetic field, again Jupiter has a magnetic field, sun has a magnetic field. இந்த கேலக்ஸி நம்ம பால்வெளி மண்டலம்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற கேஸுக்கும் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். பட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்லி இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ராங், இட்ஸ் வெரி வெரி வீக். ஸோ நம்ம பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற வாயுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது கிட்டக்கு இருக்கிற வசு தான் அஃபெக்ட் ஆகும், தூரக்கு இருக்கிற வசு அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேடியோ எமிஷன் மூலமாக எந்தெந்த வாயு மேகம் எவ்வளோ தூரம் இருக்குது கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அது அது ஒரு விதமாக கண்டுபிடிக்க, அந்த வாயு மேகம் இல்லை கேஸ் க்ளவுடுங்கிறது ஒரு ரேடியோ எமிஷன், மெயின் எமிஷன் எமிட்ஸ் சிங்க்ரோட்ரான், அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமாக தான் வரும். பட் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட்ஸ் எஃபெக்ட் இஸ் ஒன்லி நியர்பை பிகாஸ் இட் இஸ் நாட் வெரி வெரி ஸ்ட்ராங், இட்ஸ் வெரி வெரி வீக். அதோட எஃபெக்ட் கிட்டக்கு இருக்கிற பொருளுக்கு தான் தெரியும், தூரக்கு இருக்கிற பொருள் தெரியாது. ஸோ கிட்டக்கு இருக்கிற எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்க்கு கிட்டக்கு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் இருக்கும், தூரக்கு இருக்கிறது தெரியாது. ஸோ கேலக்ஸி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவ்வளோலாம் கிடையாது. எனக்கு இட்ஸ் நாட் தட் ஸ்ட்ராங், இட்ஸ் வெரி வெரி. ஒரு கேலக்ஸி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்னொரு கேலக்ஸி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. கிராவிட்டி தான், கிராவிட்டி இஸ் ஒன்லி ஒன் விச் அஃபெக்ட்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்சஸ். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். எல்லாருக்கும் பாக்கி பேர் கேட்ட சாரிப்பா, சாரி மேம், ப்ளீஸ் ஜானேஷ், ப்ளீஸ் உன்னோட क्वेश्चन கேளுமா. ஜானேஷ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். ஓகே, ஜனனி ஸ்ரீ கேளுப்பா, உன்னோட क्वेश्चन கேளு. சார் எர்த்ல வந்து ஹியூமன் அனிமல்ஸ் எல்லாருமே இருக்காங்களா சார்? மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்காங்களா? சூப்பர் கேள்வி இது. ஆக்சுவல் ஆன்சர் தெரியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கனாக்கா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம டெலஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தில் கூட மில்லியன் பில்லியன் விண்மீன்கள் உள்ளன. ஒரு விண்மீனுக்கு ஒரு கோள்னு சொன்னால் கூட ஒரு மில்லியன் பில்லியன் கோள்கள் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது. அவ்வளவு கோள்கள் இருக்குன்னா நம்ம ஒரே ஒரு கோளில் தான் உயிரினம் இருக்கு என்பது ரொம்ப அசாத்தியம். வெரி ப்ராபபிள், இட்ஸ் நாட் வெரி ப்ராபபிள். ஸோ ஐ திங்க் தேர் இஸ் லைஃப் மெனி பிளானட்ஸ். இது நம்ம கண்டுபிடிக்கல, அது எங்க லைஃப், என்ன மாதிரி லைஃப் இருக்கு, எங்க இருக்குன்னு ஆதாரம் கிடையாது, கண்டுபிடிக்கல. நான் இருக்குன்னு நான் நம்புறேன், தெரியாது நீங்க என்ன நம்புறீங்க எனக்கு தெரியாது. ஓகே சார், थैंक यू சார். Thank you சார். நீங்க நம்புறீங்களா இல்லையா? நீங்க இருக்கு நம்புறீங்களா இல்லையா வேற கோள்ல உயிரினம்? அம்ரிஷ்ணா, சரி, அடுத்த கேள்வி. ஓகே, சக்தி 12th ஸ்டாண்டர்ட் சக்தி கேளுமா, உன்னோட क्वेश्चन கேளு. இந்த கை தூக்கி கேள்வி கேட்டு அப்புறம் சாட் கேள்வி வரலாம். சாட்ல கேள்வி இருக்கு, அது நான் ஆன்சர் பண்றேன். முதல்ல கை தூக்கி கேட்டு யாருங்க அடுத்தது? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் சக்தி சார். சொல்லுங்க. ஜே உங்களோட क्वेश्चन கேளுங்கப்பா. சக்தி உங்களோட மைக் வந்து மியூட்ல இல்லையே, நல்லா தான் இருக்கு. ஆனா ஒன்றும் கேட்கல. யா ஜே உங்களோட क्वेश्चन கேளுங்கப்பா, டைம் போகுது. லாஸ்ட் 3 questions சீக்கிரம் கேளுங்க. தாமரை பிரியா, தாமரை பிரியா, ஜெயஸ்ரீ மீனா. மேபி கை தூக்கினவங்கள வேணா சாட்ல கேள்வி கேட்டீங்கன்னாக்க நான் ஒன்னா பார்த்து நான் சட்டுன்னு பதில் சொல்லிடலாம். மேபி ஈஸியா இல்லையா? சாட்டுக்கு போயிடலாமா சத்யா மேம்? சார். சரி, ஸ்வேதா சுந்தர் ஆயிடுச்சு. அப்புறம் எஸ்ங்கிறவங்க மல்டிவர்ஸ் ரியல் தெரியாது.
நான் சொன்ன மாதிரி ஸ்பெகுலேஷன் இருக்கலாம், தெரியாது, இது வரைக்கும் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் தேடிட்டு இருக்காங்க. சரி, தாவூத் பாஷா, வாட் இஸ் பிக் பேங், வேர் இஸ் இட் லொகேட்டட் ஆர் இஸ் இட் கன்சிடர்? ஓகே, ஸோ இது அகைன் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். மேத்தமேட்டிக்ஸ்க்கு போகாத இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளஸ் எனக்கு தமிழில் அதை சொல்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ ஐ say it in English if you don't mind. So it is not located in any one place. Okay, it happened everywhere. The entire universe. So Big Bang ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. The entire universe which we know was participating in the Big Bang. Okay, which means that every place in the universe we know now, which you can see, was part of the Big Bang. Which means the Big Bang happened everywhere. Right? It's not in one place. Right? Inside, there's no universe before the Big Bang in which in one part it happened. Maybe, we don't know. But as far as we know, it doesn't happen. Right? Which means that it's not located in any one place. The entire universe is part of the Big Bang. So therefore, everything you see around you was part of the Big Bang. That's all I can say now. Beyond that is a bit more complicated. Okay. Where are black holes located? The big black hole, supermassive black hole என்பது ஒவ்வொரு பெரிய ஒரு ரொம்ப மிகப்பெரிய விண்மீன் மண்டலத்துக்கு நடுவில் இருக்கு. ஸோ அதை சுற்றி நம்ம சூரியன் வரும். ஸோ சூரியன் எதை சுற்றி வருதுனாங்க, நம்ம விண்மீன் மண்டலத்தை ஒரு மிடில் இல்லை சென்டர் மையத்தை தான் நம்ம சூரியன் சுற்றி வருது. அந்த மையத்தில் பிளாக் ஹோல் இருக்கு. பிளாக் ஹோல்னால நம்ம சுற்றி வரல, ஆனால் நம்ம பால்வெளி மண்டலத்துக்கு மையத்தில் சென்டரில் நடுவில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த நடுவை சுற்றி நாமும் சூரியனும் சூரிய குடும்பமும் வருகிறது. ஓகே, அது அடுத்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் ஆயிடுச்சு. தென் எனிதிங் ராங் வித் சேட்டலைட்ஸ் இன் ஆஸ்திரேலியா கேட்குறாங்க. அது என்னன்னு புரியல எனக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பதில் சொல்ல முடியும். சார் கணேஷ் அபிஷேக்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி எவ்ரி பார்ட்டிகல் அட்ராக்டட் பை த ஈச் அதர் பார்ட்டிகல், தென் டிட் அவர் கேலக்ஸி அட்ராக்ட் அதர் கேலக்ஸிஸ் அண்ட் அவர் யூனிவர்ஸ் அட்ராக்ட் அதர் யூனிவர்ஸ். ஸோ வேற யூனிவர்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஸோ அந்த கேள்வி நான் விட்டுறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப 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 கரெக்டு தான். Our galaxy will attract nearby galaxies and the nearby galaxy will attract our galaxy because of gravity. So நான் சொன்னேன்ல, நம்ம லோக்கல் குரூப் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஸ்லைடு. ஒன்று நிமிஷம். இங்கே இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிவேங்கிறது இங்கே இருக்குது ரைட்டில். மேலே ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி இருக்குது, ட்ரையாங்குலம் கேலக்ஸி இருக்குது, நிறைய டுவார்ஃப் கேலக்ஸி இருக்குது. All of these are called the local group because they all together, because they are bound by each other's gravity. So Andromeda galaxy and our galaxy are actually coming towards each other. They will collide in 5 billion years, in 5,000 million years, right? Because the gravity of Andromeda galaxy and our galaxy is large enough that we are bound together just like the Earth and the Moon or the Earth and the Sun, right? So நீங்க பார்க்கக்கூடிய எல்லா கேலக்ஸியும் லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்ஸிங்கிறது they all bound as one unit and they move together in the universe because of mutual gravity. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒன்றும் இல்லை. பட் மெனி இஃப் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராக்டிங் கேலக்ஸி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கேலக்ஸி ரொம்ப கிட்டக்க வந்துச்சுன்னா ஒரு கேலக்ஸிக்கும் இன்னொரு கேலக்ஸியும் இருக்கிற கிராவிட்டினால ஒரு கேலக்ஸி இருக்கிற ஸ்டார்ஸ் கேஸ் இந்த கேலக்ஸி அப்படியே வெளியில் ஒரு டைட்டில் டெய்ல் ஒரு வால் மாதிரி இழுத்து விடும், வால் நட்சத்திரம் மாதிரி. அதே மாதிரி இந்த கேலக்ஸியோட இருக்கிற ஸ்டார்ஸும் கேஸையும் ஒரு வால் மாதிரி இழுத்து விடும். ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் இன்ட்ராக்டிங் கேலக்ஸிஸ்னு கூகுள் இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேலக்ஸி இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்க்க முடியும். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுனாக்கா ஒரு கேலக்ஸியோட கிராவிட்டி இன்னொரு கேலக்ஸி கிராவிட்டியும் each will affect each other. So you're right, that's exactly what happens. Okay, அடுத்த question. Thank you sir. Erode Government Model School by Paki Rajan ஒரு பையன் கேட்டிருக்காங்க சார். What's the difference between dark matter and dark energy? Right. So dark matterங்கிறது ரெண்டும் நமக்கு என்னன்னு தெரியாது. So the one similarity is that we don't know what any of them are. Okay, so it's but the difference is dark matterங்கிறது மாஸ் இருக்கு. எப்படி மாஸ் இருக்குன்னு தெரியும்னா அதோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் மேட்டர் நம்ம பார்க்க முடியும். அதனால அது இருக்குன்னு தெரியும். அதுக்கு மாஸ் இருக்கு, ஆனால் அது என்ன மாஸ் என்ன மாதிரி பொருள்னால ஆயிருக்குன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பொருள்னால ஆகலைன்னு நல்லாவே தெரியும். டார்க் எனர்ஜிங்கிறது இட்ஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் இன் த யூனிவர்ஸ் and its nature also we don't know, but that is causing the universe expansion to accelerate, whereas dark matter has mass and therefore its gravity will cause objects to come together. That's the main difference. Okay, yeah, okay, thank you sir, thank you so much sir. Students உங்களோட क्वेश्चन வேற ஏதாவது இருந்தாலும் டாஸோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நாங்க சார்ட்ட அனுப்பி உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ணுவோம். மறுபடியும் இதோட யூடியூப் சேனல்ல நம்மளோட தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வெபினாரோட ஃபுல் சீரிஸும் உங்களால பார்க்கலாம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த தேங்க்யூ ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து ரமேஷ் சார். ஐஏஏல எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி பதில் சொல்லலாமா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே சார். சரி, ஓகே. ஸோ ஐஏஏ எங்கள் நிறுவனத்தில் பிஎஸ்சி எம்எஸ்சி கிடையாது, மெயினாக பிஹெச்டி தான். ஸோ ஆஃப்டர் யூ டூ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், யூ கேன் அப்ளை ஃபார் அ பிஹெச்டி ப்ரோக்ராம். We have two kinds of PhD programs. One is a PhD in astrophysics after BSc MSc. The other is called the Integrated MTech PhD program in Astronomy Instrumentation. That after doing a BTech முடிச்சிட்டு, you can join the Integrated MTech program, where you do 1 year coursework in photonics and applied optics in Calcutta, and then 1 year project here with us. But that's not on astrophysics, but astronomy instrumentation. And then you have another exam to clear. If you clear that exam, then you can register for a PhD. But that PhD is on astronomy instrumentation. So these are the two kinds of programs we have. Apart from that, of course, we have internships. If you look at our website, that has more examples. So I'll stop with that. தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் சார், ஓவர் டு யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ இறுதியாக நன்றி உரை. ஸோ புவி மைய கோட்பாட்டில் ஆரம்பித்து கோள்களின் இயக்கம், சூரிய மைய கோட்பாடு, டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அண்ட் கேலக்சி, மற்ற கோள்களின் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு உட்பட பங்கேற்பாளர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் மிகவும் எளிய தமிழில் சுவாரஸ்யமாக எடுத்துரைத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் நீர்வீச் மோகன் ராமானுஜம், ஹெட் ஸ்கோப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மேலும் இந்த கருத்தரங்கத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்த டாஸ் நண்பர்கள், பிஷப் கல்லூரி நண்பர்கள், ஏர் இந்தியா நண்பர்கள், ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நண்பர்கள், ஸோ அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கை 6 நாட்களாக தமிழக அரசு மாதிரி பள்ளியில் இருந்து தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு வகுப்பிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஏறத்தாழ ஒரு 1000 மாணவர்களுக்கு மேல் தமிழக அரசு மாதிரி பள்ளியில் இந்த கருத்தரங்கத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். ஸோ அவர்களுக்கும் மற்ற பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலக விண்வெளி வார கருத்தரங்கம் ஸோ பிரபாகரன் அவர்கள் முதலில் ஆரம்பித்து வைத்தார். ஸோ அதன் பிறகு டாக்டர் டிவி வெங்கடேஸ்வரன், டாக்டர் கண்ணா, வி ராஜசேகர் இஸ்ரோ, ஸோ பாலாஜி சம்பத், டாக்டர் நீர்வீச் மோகன் ராமானுஜம் உட்பட 6 வெபினாரும் இதனுடன் இந்த உலக விண்வெளி வார கருத்தரங்கம் நிறைவு பெறுகிறது. ஸோ மீண்டும் நோபல் பரிசு பற்றிய கருத்தரங்கத்தில் அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீரு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. யூஸ்ஃபுல். கேள்விகளுக்கும் நன்றி.